எனக்கு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். தலைப்பு கொஞ்சம் எனக்கு என்ன, கர்த்தர் விரும்பும் கனி ஆவியின் கனி தான். வேற எந்த கனி இருக்குது? ஓகே. ஆனா இடுக்கமான வாசல் வழியாத்தான் பரலோகத்துக்கு போகணும். என்னங்க? இடுக்கமான வாசல் வழியாத்தான் பரலோகத்துக்கு போக வேணும். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கர்த்தருக்கு விருப்பமான கனி எது என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த சங்கமம் வானொலி நடத்துகின்ற பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற இந்த வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நடுவர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு இருக்கின்ற மற்ற சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். கர்த்தர் விரும்புகின்ற ஒரு கனி என்ன கனி என்று நாம் பார்ப்போமானால் வேதாகமத்திலே அநேக கனிகள் இருக்கிறது. ஆண்டவர் முதலாவது ஆதாம் ஏவாளிடத்திலே ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்றார். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமையினாலே இந்த நாளிலே எத்தனையோ காரியங்கள் உலகத்திலே நடந்து விட்டது. ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு கனி என்ன கனி என்றால் ஆவியின் கனி. ஆமென். ஆவியின் கனிதான் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு கனி. பாருங்கள், கனி என்பது ஒரு மரத்திலே ஒரு செடியிலே கனி உருவாக வேண்டுமானால் அது அப்படியே ஒரே நாளிலே ஒரே இரவிலே ஒரு நொடி பொழுதிலே அது உருவாவதில்லை. அது உருவாவதற்கு மிகவும் பிரயாசங்கள் அவசியமா இருக்கின்றது. ஒரு கனி ஒரு மரத்திலோ ஒரு செடியிலோ உருவாக வேண்டுமானால் அது நன்கு முதலாவது வேர் விட வேண்டும். அது வேர் விட்டு நீரை உறிஞ்ச வேண்டும். நீரை மாத்திரமல்ல, அதற்கு தேவையான சத்துக்களை அது உறிந்து அது பிறகு பூ பூத்து காய் காய்த்து காய்கள் கனிகளாய் மாறுகின்றது. எல்லா பூக்களும் காயாய் மாறுவதில்லை, எல்லா காய்களும் கனிகளாய் மாறுவதில்லை. ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு கனியை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். இயற்கையின் காரியங்களிலே நான் சொன்னேன் எப்படி ஒரு செடி ஒரு மரம் கனியை கொடுக்கின்றது என்று. அது போல ஒரு மனிதன் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு கனியை கொடுக்க வேண்டுமானால் அவனுக்குள் முதலாவது இந்த கனி உருவாக வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த கனி நிலைத்திருக்கவும் வேண்டும். ஒரு மனிதனுக்குள் தேவனுக்கு விருப்பமான கனி ஆவியின் கனி. அந்த கனியை அவன் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஆவியின் கனி கொடுக்கத்தக்கதாய் அவன் அந்த ஆவியின் கனியிலே நிலைத்து இருக்கவும் வேண்டும். முதலாவது ஆவியின் கனியை குறித்து நம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட குணங்களைத்தான் ஆவியின் கனி என்று சொல்கின்றார்கள். பாருங்கள், ஏன் ஆவியின் கனி? கனி என்பது உடனடியாய் அப்படியே இன்ஸ்டன்டாக உருவாவதில்லை என்று சொன்னேன். அது போல இயற்கையிலும் அப்படித்தான், ஒரு மனிதனுக்குள் அப்படித்தான் ஆவியின் கனி அப்படியே உருவாவதில்லை. அதற்கு தேவை கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், வேர் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனோடு உள்ள உறவிலே அவன் சரியாக இருக்க வேண்டும். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற இந்த கனி உருவாவதற்கு ஒரு மனிதனுக்குள் முதலாவது தேவனோடு உள்ள உறவிலே அவன் சரியாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவன் வளர்ச்சி அடைய வேண்டும். உள்ளான மனிதனிலே தினமும் அவன் வளர்ச்சி அடைய வேண்டும். எப்படியாய் நீர் உறிந்து ஒரு செடி அதற்கு இலைகளுக்கும் பூக்களுக்கும் கனிகளுக்கும் காய்களுக்கு கொண்டு செல்வது போல வேர் விட்டு உள்ளான மனிதனிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அவன் வேர் கொண்டு அவன் பலப்படும் பொழுதுதான் அந்த ஆவியின் கனி ஒருவனுக்குள் உருவாகிறது. இரண்டாவது ஜெப ஜீவியம். ஜெப ஜீவியம் அதாவது மேலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, உண்மையாகவே ஆழமான தனிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆவியின் கனி என்பது ஒரு மனிதனுக்குள் உருவாகிறது. எனவே ஒரு மனிதன் கனி கொடுக்க வேண்டுமானால் இந்த இரண்டு காரியங்கள் அவனுக்குள் இருக்க வேண்டும்.
தேவனோடு நேரத்தை செலவிட்டு வசனத்திலே வேர் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜபத்திலும் தேவனை கவனிப்பதிலும் தேவனோடு உள்ள உறவிலும் சரியாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், செய்யக்கூடாத காரியம் இருக்கின்றது. அது அதே அதிகாரத்திலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மாம்சத்துக்கு விரோதமான காரியங்களை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை, வெளியரங்கமாய் காணப்படுகின்ற இந்த கிரியைகளை ஒரு மனிதன் அழிக்கும் பொழுது, அதை செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் ஆவியின் கனி நிலைத்து இருக்கும் ஒரு மனிதனுக்குள். எனவே கனி கொடுப்பது முக்கியம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த அன்பு, சந்தோஷம் என்ற ஒரு சில இந்த 2 காரியத்தை மாத்திரம் நான் இந்த ஆவியின் கனியில் உள்ள 2 காரியங்களை விளக்கி சொல்ல விரும்புகின்றேன். பாருங்கள், கிறிஸ்துவோடு உள்ள இந்த உறவிலே அனுதினமும் நாம் மாற்றம் செய்யும் பொழுதுதான், இந்த மாம்சத்தை ஒடுக்கி கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் கனி கொடுக்கும் பொழுது நாம் உலகத்திற்கு ஒளியாக, உப்பாக இருக்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், தேவனே தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மிலே உண்டாக்குகிறார். அப்பொழுதுதான் இந்த கனியை கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவனுக்கு விருப்பமான கனியை கொடுக்க முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம், பிரியமானதை தேவனுடைய தம்முடைய சித்தத்தின்படி உங்களிலே. எனவே நம்மிலே அவர் தம்முடைய பிரியமானதை நடப்பிக்கின்றார். இந்த அன்பு பாருங்கள், இந்த ஆவியின் கனியிலே முதல் 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்கின்றேன். அன்பு என்பது மிகவும் பெரியது. அதாவது பிறருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு அன்பு. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தம்முடைய ஜீவனையே மற்றவர்களுக்காக கொடுப்பதுதான் நல்ல ஒரு அன்பு. அதாவது அந்த அகாப்பே அன்பு என்று சொல்லப்படுகின்றது. அதுபோல சந்தோஷம், முழுமையான ஒரு சந்தோஷம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்றால், மகிழ்ச்சி வேறு, சந்தோஷம் வேறு. இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது என்றால், தேவனோடு உள்ள உண்மையான உறவிலே ஒரு மனிதன் சந்தோஷத்தை அடைகின்றான். எனவே இந்த ஆவியின் கனிதான் தேவனுக்கு விருப்பமான கனி என்று சொல்லி, வாய்ப்பளித்த வானொலிக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துகிறோம். ஆமென். நாளிலும் ஆவியின் கனிகள் தான் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே இருந்து 22வது வசனத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி இந்த நாட்களிலே அன்புதான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி, அன்பு சகோதரி அவர்கள், செல்வி அவர்கள் இந்த இடத்திலே காரியங்களை இந்த நாட்களிலே முடித்திருந்தார்கள். இந்த நாளிலும் இன்னும் ஒருவரை இன்றைக்கு நாங்கள் அழைப்போம். இந்த நாட்களிலே அதாவது இந்த கனிகளை குறித்து நாட்களை பேசும்படியாக இந்த இடத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அழைப்போம். யார் நிற்கிறார்கள் என்று பார்ப்போம். இந்த வேளையிலும் பிரைஸ் லார்ட். எஸ்டர் ரூபி நிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். ஆமா, எஸ்டர் ரூபியும் சகோதரி ஜனத்தும் இருக்கிறார். ஆமென். ஆமென். எஸ்டர் ரூபி. ஐயா, ஜானட் சிஸ்டர் பேசட்டுங்களாங்க? சரி, அப்ப நீங்க பிறகு பேச போறீங்களா? ஆமாங்க. ஆமா. பிரைஸ் லார்ட் ஜானட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜானட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். நீங்க அந்த கனிகளை குறித்து இந்த நாட்களில் தேவன் விரும்புகிற கனி என்ற தலைப்பிலே பேசும்படியாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பேசுங்கள். இந்த நாட்களை நாங்கள் கேட்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய வாய் மூலமா என்னத்தை பேசுறான்னு கேட்போம். ஆமென். தொடருங்கம்மா. இதோடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. இன்றைய நாளிலே ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனத்தின்படி, கீழே வேர் வெட்டி மேலே கனி கொடுப்பார்கள். யார் அவர்கள்? உலகத்திலே முக்கியமாய் 2 கனிகள் முக்கியப்படுத்துகிறோம். ஒன்று, ஆதிகாமம் 1வது அதிகாரம் 11வது வசனம், பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் வியாதிகளின் படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்தது சங்கீதம் 127வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
இதிலே உருவாக்குறவர் தேவன். உருவானது கனிகள். கனிதரும் மரங்கள் செழித்தோங்க செய்கிறார். கற்பத்தின் கனியை உயரச் செய்கிற தேவன். சங்கீதம் 80வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி, அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எரோமியா 44வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தைகளோ என் வார்த்தைகளோ யாருடைய வார்த்தைகள் மெய்ப்படும் என்று அறிவார்கள். அதற்கு பதில் எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம், எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாம், வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பாருங்கள், மரமோ அல்லது மனிதனோ கொடுக்க வேண்டியது கனிகள். கனிகள் என்று சொல்லும் போது நம் தோடம்பழ கனியை எடுத்துக்கொண்டால் அதிலே பச்சை, சிவப்பு, மஞ்சள் என நிறத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை உரித்து ஒவ்வொரு சுளசுளியாக பிரித்து சுவைத்து சாப்பிடுகிறோம். அது வாய்க்கும் இனிமையாய் இருக்கிறது, உடலுக்கும் சத்தை கொடுக்கிறது. அதோடு எங்கள் காரியங்கள் முடித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அது எந்த நாட்டில் எந்த நிலத்தில் உருவானது என அறிந்து கொள்வது இல்லை. அந்த வேரை குறித்தோ மரத்தின் இலிய குறித்தோ சிந்திப்பது இல்லை. ஏன், சில கனிகளை புசிக்கிறோம், அதன் இலை மரம் எப்படி என்று கூட தெரியாது. ஆனால் கனியை சாப்பிட்டு ருசியை பாராட்டுகிறோம். பாருங்கள், காணப்படாத தெரியாத மரமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட கிளை இலியாய் இருந்தாலும், உயிர் நாடி எங்கே என்று நாங்கள் பார்க்க வேண்டும். உயிர் நாடி அதன் வேரில் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. ஆகவே இந்த வேரின் பிறப்பு எங்கே என அறிந்து உணர வேண்டும். வேர் விதையிலிருந்து புறப்படுகிறது, விதை ஆண்டவரால் உற்பத்தி ஆகிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி, விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதியை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வைக்க செய்வார். பாருங்கள், விதை சாக்கில் இருக்கும் போது உயிரோடு இருக்கும், ஆனால் அது பெருக முடியாது. விதியை விதைக்கும் போது தன் உயிரை கொடுத்து விதை தன்னில் பிறப்பிக்கிறது. அது எப்படி என்றால், முதலாவது நிலத்தில் விழ வேண்டும், வேர் விட வேண்டும். கீழே வேர் வெட்டினால்தான் மேலே கனி கொடுக்க முடியும். ஆகவே கனியின் உயிர் நாடி கீழே பற்றும் வேரில் இருக்கிறது. ஆதிகாமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கு சங்கீதம் 132வது அதிகாரம் 11வது வசனத்திலே, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லாவற்றையும் நியமித்தவர். அவரின் திட்டப்படி இயேசுவாகிய விதை தாவீதின் வேரில் இருந்து, ஈசாயின் அடிமரத்தில் இருந்து, இயேசுவாகிய விதை பரலோகத்தில் இருந்து மண்ணு உலகமாகிய இந்த தரையிலே விழுந்த போது சாத்தான் பதறினான். ஏனென்றால் அந்த வித்து அல்லது விதை விதைத்தால் அது மரித்தால் அநேக விதைகளை பிறப்பிப்பான் என அறிந்து அவனுடைய பொல்லாத திட்டத்திலே இயேசு இரட்சகரை குழந்தையிலே அழிக்க அவன் திட்டம் தீட்டினான். ஆனால் அன்று அநேக குழந்தைகள் அழிந்தார்கள். அதற்கு பின் வனாந்தரத்திலே ஒளியின் தூதனாய் வெளிப்பட்டு தன்னை கண்ணை பறிக்கும் சுதந்திர காட்சிகளை காட்டி வாக்களித்தான். பேதுரு மூலம் சாத்தான் சிலுவையை தடுத்த போது அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி எல்லா சதிகளை முறியடித்து எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் வந்தார். இயேசு வேதத்திலே ஒரு இடத்தில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி தனது சீசர்களின் கால்களை கழுவி மாமிசத்தின் பெருமைக்கு கூட சவுக்கடி கொடுத்த தேவன். ஏனென்றால் இயேசுவின் நோக்கம் சிலுவையின் கனியை மனுஷன் புசிக்க கொடுக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்.
யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தது ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். இதிலே இயேசு தன்னை உவமை மூலம் விதைக்கு ஒப்பிட்டார். பிதாவின் சித்தத்துக்கு அடிபணிந்து தகப்பனின் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்த அவரை மனித குலத்துக்காக இந்த மண்ணுலகில் விதைத்து விட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அந்த பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு அழுக்கு தரையிலே அங்கே உசாதீனப்படுத்தப்பட்டு, எச்சில் துப்பப்பட்டு, மோசமாக நடத்தப்பட்டு, கொடூரமாய் கொல்லப்பட்ட கடைசி நிமிஷத்தில் தான், அப்பா ஏன் என்னை கைவிட்டீரென இயேசு ராஜாவின் நாவில் தொனித்த தொனி, என்று கைவிடப்பட்டவர்களை அரவணைக்கும் அன்பு தொனி இந்த இயேசு கிறிஸ்து. இவர் தன்னைத்தானே வெறுத்து அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். இவைகளுக்கு காரணம் அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு ஜெயம் மனித குலத்துக்கு உண்டானது. அதுக்கு பின் தேவ கோபம் மாற்றப்பட்டு ரட்சிப்பின் சுவிசேஷம் வேர் விட்டு துளித்து கோடா கோடி அன்று சிலுவையிலே இரத்த கனியை கொடுத்து, இன்று ரட்சிப்பு கனியை கொடுத்து, நாளை நித்திய ஜீவன் என்னும் கனியை கொடுப்பார். ஆயத்தமா? பிதா எங்கள் மேல் வைத்த அன்பின் கனியால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எங்களுக்காக ஜெயங்கொண்டு கிருபையின் கனியை பெற்று தந்தது. அங்கு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தோடு உண்மை, அன்பு, நீதி பரிசுத்தவான்கள் மேல் பாத்திரராய் இருக்கும்படி அன்பின் கனியை பெற்று ரட்சிப்பின் கனியை இனிமை ஆக்குவோம். ஏனென்றால் மகிமையும் இனிமையுமாக ஒருவராலும் கொடுக்க முடியாத அந்த நித்திய கனியை நாங்கள் எங்கள் நோக்கோடு புசிக்க போகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து மத்தியத்தில் வரும்போது அவரோடு சேர்ந்து அந்த நித்திய கனியை புசிக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த நித்திய கனிகளை புசிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அன்பு சகோதரி அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி இருந்தார்கள். இந்த நாளிலும் நாங்கள் அடுத்ததாக கனிகளை பற்றி இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற கனிகளை குறித்து இந்த நாட்களிலே பேசும்படியாக இந்த வேளையிலும் சகோதரி எஸ்தர் அவர்களை இந்த நாட்களிலே அழைக்கின்றேன். இந்த நாட்களிலே பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்ங்க பாஸ்டர். ஆமென். வாங்கம்மா, நீங்க எங்களுக்கு கனிகளை குறித்து நாட்களே தேவன் விரும்புகிற கனிகளை குறித்து பேசுங்கள், கேட்போம். ஆமென், ஆமென். சங்கமம் வானொலியின் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளிலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் சங்கமம் வானொலியின் நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் பிரியப்படுகிற கனி, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஆவியின் கனியோ அன்பு. ஆவியின் கனிகள் என்று எழுதப்படவில்லை, ஒரே ஒரு கனிதான். அந்த அன்புக்குள்ள இருந்துதான் 8 விதமான கனிகள் பிறப்பு. அந்த அன்புதான் பாருங்க தாய். அந்த தாய் கொடுக்கிற அந்த மற்ற கனிகள் தான் அந்த அன்பு என்ற வித்துக்குள்ள இருந்து சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், மற்ற கனிகள் எல்லாம் உருவேற்படுகிறது. இந்த அன்பு பாருங்க, இந்த உலகத்துல இந்த அன்பு கிடைக்காது. இந்த அன்பை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அன்பை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அதிலே முடிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள் அந்த 10 கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு கற்பனையிலே, அன்பு, நீங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பை தேவனிடத்தில் மேலே பதிக்கும் போது 10 கட்டளைகளில் நிறைவேற்றாத நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றி முடித்ததாயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த அன்பு மிக பெரியது என்று சொல்லுகிறார். இதை பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய சாலமோன், உன்னத பாட்டிலே அவர் சாலமோன் நம்முடைய நேச கர்த்தருக்கு அடையாளமா இருக்கிற சூலமித்தியால் நம்முடைய மனவாட்டி சபையாகிய நம் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறார்கள்.
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய நேச கர்த்தரனுடைய நேசத்தை குறித்து அவர் அங்கே எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களிலே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அந்த சாலமோனுடைய அன்பின்லே அவர் அந்த சூலமித்தியால் அம்மா சொல்றாங்க, நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். இந்த உலகம் ஏங்கி தவிக்கிற ஒரே ஒரு கனி, யாருக்கும் கிட்டாத கனி, யாரிடத்திலும் இங்கே இல்லாத கனி, நிரந்தரமான நித்தியமான கனி தேவனுடைய அன்பு ஒன்றே. அந்த கனியிலே தேவன் பிரியப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த குடும்பத்தாரை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். பாருங்க, அநேகர் தன்னுடைய சொந்த குடும்பத்துல மேல இந்த அன்பை காண்பிக்கிறது இல்ல, தன்னுடைய இனஜன பந்துக்கள் மேலே உற்றார் உறவினர் மேல அன்பை காமிக்கிறத விட்டுட்டு வெளியில போய் பாருங்க மாயமான அன்பை தேடி அதிலே பாருங்க நிலை கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோவான் தன்னுடைய வயதான காலத்துல எழுதுகிறார். 19ஆம் வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, இந்த அன்பு என்ற கனியை இந்த அன்பற்ற உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கும்படியாகவே யோவான் 3:16 எழுதப்பட்டது போல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நம் தேவனையுடைய அன்பை குறித்து மிகவும் அதிகமாய் இன்னும் அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் 15 எழுதப்பட்டிருக்கிறது 7-8. இந்த அன்பை எப்படி இந்த அன்பு என்ற கனியை நம் வாழ்க்கையில கொடுக்க முடியும்? பாருங்க, எந்த மனுஷனுக்குள்ளேயும் இந்த அன்பு இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் கற்பம் தரிக்கும் போதே அவங்க பாருங்க பாவத்துலதான் பிறக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. அந்த பாவம் பாருங்க அநேக காரியங்களை பெற்றெடுக்கிறது. ஆனால் அன்பின் தேவனிடத்திற்கு ஒரு மனிதன் வித்தாக பிறப்பிக்கப்படும் பொழுது அவர்கள் பாருங்க அன்பின் கனிகளை கொடுப்பார்கள். அப்போ இந்த அன்பு எப்படி நம்ம இந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். யோவானுக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே. அப்ப நாம கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அவர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான் கனி உண்டாகும். நான் பைபிள் எல்லாம் படிப்பேன், வசனம் எல்லாம் படிப்பேன், எல்லாமே செய்வேன், ஆனா என் சகோதரனோட முழு பகையா பகைப்பேன் என்றால் அதுவும் பொருந்தாது. பாருங்க, ஒரு சாரார் பாருங்க எல்லாம் உலக ஐக்கியம் சிநேகம் எல்லாரும் மேலேயும் நான் வாஞ்சியும் பாசமா இருப்பேன், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இதுவும் பாருங்க பொருந்தாத ஒன்று. கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் நம்ம உள்ளத்திலையும் நம்ம பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேயும் 100% நிலைத்திருக்கும் போது மட்டுமே இந்த அன்பின்ற கனி அவரால் சொல்லப்பட்ட அந்த பிரதானமான கற்பனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் கடைசியாக அவர் எதற்காக நம்மை இந்த மீட்டெடுத்து பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுத்து நமக்கு எல்லாவற்றையும் வாழ்விற்கு தேவையான அத்தனை சம்பத்துகளையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார் என்றால், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, கனிகளை கண்டு திருப்தியாகும்படிக்கு அவர் விரும்புகிற ஒரே ஒரு கனி. அவர் ஏற்கனவே அன்பை கொடுத்துட்டாரு. இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு ஆத்தும ஆதாயம் என்கிற கனியினாலே அவருடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுகிறவர்களாய், உலகம் எங்கும் புறப்பட்ட சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய், இந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டியை ஏற்றுகிறவர்களாய் மாறும்போது அவருடைய உள்ளத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில பாருங்க அளவில்லாத சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் நமக்கென்று வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மத்தியில பலிக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. கடைசியாக இந்த யோவான் 3:16 மட்டும் வாசித்து நம்ம அப்படியே நான் முடித்து விடுகிறேன். யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாருங்க, எல்லாம் ஆதி தொடங்கி
அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் ஒரே ஒரு காரியம் தான் நிக்க போது பாருங்க. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் பரலோகத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் இருந்தும் கூட அவர் இந்த மனுக்குலத்தின் மேலே வைத்த அன்பு பரலோகத்தையே துறக்க வச்சது. தன்னுடைய சரீரத்தையே தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப மிக மிக தேவன் பிரியப்படுவது இந்த அன்பு நிறைந்த தேவனிடத்திலே மனிதன் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆத்தும அருமையை கண்டு நம் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அன்பை குறித்து இந்த நாட்களிலே சில காரியங்களை குறித்து சொல்லி இருந்தார்கள். அதே வேளையில இந்த நாட்களிலே ஒரு இடத்திலேயும் அன்பு இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இருந்தார்கள். இன்றைய நாளிலும் அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய அன்பு சகோதரர் மகேந்திரம் ஐயாவை அழைப்போம். இந்த நாட்களிலே அவர் எப்படியாக பேசுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்ப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. மகேந்திரம் ஐயா, மகேந்திரம் ஐயா அவர் 11 மணிக்கு வெளியில போட்டார் நினைக்கிறேன் ஐயா. வெளியில போயிட்டாரா? இப்ப நீங்க பேசுறீங்களா ஐயா? உங்கள்ட்ட ஏமி வந்திருக்கிறா. ஏமியை விடுவோம் முதல்ல. ஏமிட்ட கொடுங்க. மிஸ்டர் ஏமி, உங்களோட கருத்தை சொல்லுங்களாமா. அன்பை பற்றியா? அன்பு கனி எல்லாம் ஒன்றுதான், அதை பற்றி பேசுங்க. அன்பு கனிகளை பற்றி பேசுவேன். ஆமா, கனிகளை பற்றி தான். கனிகளை பற்றி பேசிக்கதான் அவை அன்பை பற்றி பேசினோம். நாங்க ஊர்ல சொல்லுவோம் தானே, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தந்தா நீங்கள் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை பிடிச்ச அந்த மாட்டை பற்றி கேட்டால் மரத்துல கட்டி போட்டு மரத்தை பற்றி சொல்லுங்க. இப்ப கனியை பற்றி கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க. ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் இந்த சங்கமம் வானொலி கூடாக பேசும்படியாக எனக்கு வாய்ப்பளித்ததுக்காக முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதற்கு அடுத்ததாக நான் சங்கமம் வானொலி டீமில் உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த வேளையிலும் கூட நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் கனியை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 16ஆம் அதிகாரத்திலே எப்படியாக ஒரு திராட்சை செடியை நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் ஊடாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்படியாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருந்தால் தான், நாங்கள் அந்த திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருந்தால் தான் நாங்கள் அவருக்காக நாங்கள் கனி கொடுக்க முடியும். அப்படியாக நாங்கள் கனி கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை இன்னுமாக வல்லமையாக பயன்படுத்துவது மாத்திரமல்ல, இன்னுமாக அந்த அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது அவரிடத்தில் இருந்து நாங்கள் அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். அப்படியாக நாங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ருசி பார்த்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதோடு கூட ஊழிய பாதையிலும் கூட நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் வளர முடியும். அப்படியாக நாங்கள் ஆண்டவர்களே நாங்கள் நிலைத்திருக்கவில்லையா என்று சொல்லுவோமே, ஆனால் ஆண்டவருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. அதோடு கூட இன்னுமாக நாங்கள் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையும் கூட நாங்கள் வாழ முடியாதவர்களாக, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் தடுமாறி நாங்கள் நிலை குலைந்து போகின்றவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருக்கிறதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அதோடு கூட அப்படியாக நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருந்தால்தான் இன்னுமாக நாங்கள் அவருக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். அதோடு கூட இந்த ஊழிய பாதையிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். அதோடு கூட நாங்கள் மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷத்திலே நாங்கள் அந்த அத்தி மரத்தை பற்றி படிக்கின்றோம். அப்படியாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக அந்த கனி கொடுக்காத அந்த அத்தி மரத்தை சபித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக நாங்களும் கூட ஒரு கனி கொடுக்காத அத்தி மரமாக நாங்களும் இருப்போமே, ஆனால் இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையும் அந்த பட்டு போன அத்தி மரத்தை போல ஆகிவிடும். அதனாலே நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் நாங்கள் அக்கறை உடையவர்களாக, நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும். அதோடு கூட அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய அன்பு எங்களுக்கு வேண்டும். அப்படியாக அந்த வார்த்தையிலே எங்கள் எல்லோருக்கும் ஒரு தாகம் வேண்டும். அப்படியாக அந்த வார்த்தையிலே, அவருடைய வார்த்தையிலே தாகம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் இப்படியாக நாங்கள்
கொண்டு செல்ல முடியும். ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஆண்டவரிலே அந்த அன்பு வராது. ஏன்னு சொன்னால் அந்த விசுவாசம் இல்லாமல் அன்பு கடைசி வரையும் ஆண்டவர் மீது அது எங்களுக்கு வராது. அந்த விசுவாசம் தான் அந்த அன்பை கொண்டு வரும். அதனால இந்த இடத்திலே நான் ஒரு கூறிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் முக்கியமானது. அதோடு கூட நாங்கள் திராட்சை செடியாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து நடத்தினார். இந்த நாளிலும் அன்பை குறித்து நாட்களில் சில காரியங்களை குறித்து அன்பு சகோதரி ஏமி அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களே லேசி ஐயா சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் பேசுங்க ஐயா. அன்பை குறித்து, அதாவது ஆண்டவர் விரும்புகிற கனியை குறித்து பேசுங்க. ஆமீன், ஆமீன். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளின் தலைப்பு தேவன் விரும்புகின்ற கனி எது என்ற தலைப்பின் கீழே இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி எஸ்தர் ரூபி அவர்கள் இணைந்தார்கள். அதே போல ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அதே போல சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல மகேந்திரன் ஐயா இணைந்திருக்கிறார். அவர் இந்த வேளையிலும் எங்களுடன் இல்லை, திரும்ப வருவார். அவர் 20 நிமிடத்திலே அவர்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்துகிறோம். இணைந்து வார்த்தைகளை எடுத்து வந்த ஒவ்வொருவரையும் நடுவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தலைப்புக்கு செல்வோம். நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அந்த நாவின் அதிகாரத்திலே கனியை புசிப்பார்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:22 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி என்று. யாத்ராகமம் 23:19 கூறப்பட்டிருக்கிறது, முதல் பலன் முதல் கனி தேவனுக்கு பிரியமான கனி. யாத்ராகமம் 23:19 முதல் பலன் முதல் கனி தேவனுக்கு பிரியமான கனி. அதைத்தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆபேல் என்ற காரியங்களிலே அவன் முதல் பலனை கொண்டு வந்தான், கொளுத்த ஆடுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட்டான். அது தேவனுக்கு பிரியமான பலியாக கனியாக இருந்தது. அதாவது முதல் பலன் முதற் கனி. அதே போல யோசேப்பு குடும்பத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தில் இருந்தானே இந்த காரியத்தில் இருந்தானே அவருடைய பிள்ளைகள் முதல் கனி என்று சொல்லப்படுகிறது. அது அவர்களிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். லேவியராகவும் 19:25 கூறப்பட்டிருக்கிறது, 5ஆம் வருஷத்திலே பலன் பெருகும் என்று. அதனால் அந்த கனிகளின் பலன் பெருசாக இருக்கும் என்று. அதே போல இந்த நாங்கள் பார்க்கின்றோம் இந்த COVID-19 இந்த வேளையிலே நேற்றைய நாளிலே சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு ஊழியர் ஒரு பிரசங்கம் சொல்லி கொண்டிருந்தார். அதாவது 7வது வருஷம் ஆண்டவர் 7வது நாளையும் 7வது வருஷத்தையும் ரெஸ்ட் நாளாக, அதாவது நிலத்துக்கு 7வது வருஷத்தை அவர்கள் அதில் பயிரிடாமல் அதை ரெஸ்ட்டுக்கு விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல 7வது நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாக சொல்லியிருக்கிறது ரெஸ்ட் நாளாக. ஆனால் இந்த காலங்களிலே நாங்கள் COVID-19 பார்ப்போமா இருந்தால் பலருக்கு அந்த ஒரு வருடம் ஒரு நாள் ரெஸ்டை தொடர்ச்சியாக ஆண்டவர் கொடுத்துக்கிறார் என்றால் அவர்கள் வேலை செய்து களைத்து போனார்கள். ஆமேன். லேவியராகமம் 19:24 கூறுகிறது, 4ஆம் வருஷத்திலே துதி செலுத்த வேண்டும் என்று. அது ஆண்டவர் விரும்புகிற துதி, அது ஒரு கனி கூட. சங்கீதம் 132:11 உன் கற்பத்தின் கனியை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று கூறியிருக்கிறார். ஆமேன். உன் கற்பத்தின் கனியை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த வார்த்தைகளோடு இந்த வார்த்தைகளை வேதாகமத்தில் எடுப்போமானால் அதற்கான விரிவுகளை எடுக்க முடியும். ஆனாலும் இந்த வேளையிலே சுருக்கமாக இந்த காரியங்களை கூறி முடிக்கின்றேன். ஆமென். God bless you.
ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் பேசியிருந்தீர்கள். யோசேப்பு கனி தரும் செடியா இருந்தபடியினால் யோசேப்பு தேவனுக்கு பிரியமா இருந்தான் என்ற விதமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதே வேளையில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது என்று சொல்லி அதன் கனியை புசிப்பா என்று சில காரியங்களை குறித்து பேசியிருந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய மகேந்திரன் ஐயா வந்துட்டாரா? மகேந்திரன் ஐயா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன். 10 நிமிஷம் இருக்குது. யார் நிக்கிறாங்க புதுசாக? புதுசாக ஒருவரும் இல்லை. இவர்களுடைய திருப்பி கேளுங்கள் ஏதாவது புதிய இருக்காங்க. சகோதரி ஜெனட்டை கூப்பிடுவோமா? ஆமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சகோதரி ஜெனட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? விட்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா? பேசுங்க நீங்க. ஓகே. மனிதன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனி அங்கு பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் நீ அறியாய் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கரங்களிலே இருக்கும் வரை அரவணைப்பாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்கிறோம். இப்படியே நாங்கள் இருப்போம் என எண்ணுகிறோம். ஆனால் அறுப்பின் ஆண்டவர் வழியை நாங்கள் யாரும் அறிய மாட்டோம். எங்கள் வாழ்வில் திடீரென இடி முழங்கி மின்னல் மின்னி மழை கொட்டும் போது நம்முடைய பெருக்கத்துக்காக காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் நம்மை தரையிலே வீசும் போது அது நமக்கு கொடுமையான வேதனையை போல் தெரிகிறது. அப்பொழுது தேவன் என்னை தேவையில்லை என விசிறிவிட்டாரோ என விதை அழுகிறது. இதிலே அவருடைய ஆவியின் வழி இன்னதென அறியாமல் விதை தனிமையில் தவிப்பது போல. ஆனால் எங்களை தவிக்க வைக்கிற தேவன் அல்ல, நம்மை பெருகி பூரிக்க வைக்கிற தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தரையிலே விதை விழுகிறது. அது மழை தண்ணீரிலும் சேறான நிலத்திலும் புதைகிறது. தனிமையிலே தரையிலே கிடந்து நிலையை காட்டிலும் அங்கு உயிர் உள்ளதாய் இருக்கிறது. எப்படி எனில் மனுஷனாகிய நாம் மண்ணுலகிலே சில வேளைகளில் வேதனையில் கதறுகிறோம், அழுகிறோம். மிகுதிக்கு ஏன் ஆண்டவரே என்னை தரையில் வீசிவிட்டீரோ என கேள்வியும் கேட்கிறோம். இப்படி கண்ணீரோடு இருந்த விதைக்கு அங்கு மழை வருகிறது. மண் விதியை மூடுகிறது, அது சாகிறது. செத்து விட்டேன் என நினைக்கும் போது இல்லை இல்லை, ஆண்டவர் நம்மை தரையில் எறியும் போது முறுமுறுக்காமல் கீழ்ப்படிவின் கனியை பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் பாடுகளின் வழியாய் பரமனின் அனுபவங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களை நேசிக்கிறவர்களுக்கும் எங்களை நேசிக்காதவர்களுக்கும் நாங்கள் அன்பின் கனியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவனும் மனிதருக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கிய கனிகள் கீழ்ப்படிவு, தாழ்மை, அன்பு. இவைகள் எல்லாம் தேவனுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய கனிகளாய் இருக்கிறோம். பாருங்கள், வேதத்திலே தூதாயின் கனி என்று ஒரு கனியை நாங்கள் வாசிக்கிறோம். அதை அந்த ரூபன் என்ற அந்த யாக்கோவின் மகன் எடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே நீங்க கவனித்து பாருங்கள், அறுவடை காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட கனி என்று இருக்கிறது. அது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கனியை பறித்ததாய் அந்த இடத்திலே போடப்படவில்லை. அந்த கனி கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த தூதாயின் கனி வேதத்திலே எல்லா மொழியிலும் அங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாய் இருக்கிறது. அது என்னென்று எல்லா இடத்திலும் ஆராயப்படுகிறது. ஆனால் அதன் மறைபொருளை இன்னும் யாரும் கண்டதில்லை. அதன் மறைபொருள் என்ன என்பதை எத்தனையோ காரியங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது நிரூபிக்கக்கூடிய காரியமா இல்லை. நிரூபிக்கக்கூடிய சரித்திரம் இன்னும் வெளிப்படவில்லை. அது ஆண்டவருக்குரிய கனி என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கனியைத்தான் அந்த கற்பம் தரிக்க முடியாது இருந்த ராகேல் அங்கு சாப்பிட்டதின் நிமித்தம் அவள் அங்கு இனப்பெருக்கத்தின் கனியை அங்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே இருந்து பார்க்கிறோம். ஆகவே மனிதனுக்கு
மனிதன் கொடுக்க வேண்டிய கனி கற்பத்தின் கனி, மரத்தில் இருந்து வர வேண்டிய கனி அன்பின் கனி. இந்த அன்பின் கனியை மனுஷன் பெற்றால்தான் அந்த அன்பு எங்களுக்கு எப்படி என்பதை விளங்கும். அந்த அன்பு யார் என்றால் எங்கள் இயேசு கிறிஸ்துவே. அவருக்கே நாங்கள் மகிமையை, கனத்தை அவருக்கே நாங்க கொடுத்து வந்தோமானால் எங்களுக்கு சந்தோஷத்தின் கனி, மகிழ்ச்சியின் கனி, அன்பின் கனி, எல்லா கனியும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும், எங்களுடைய இருதயங்கள் அங்கு பக்குவப்பட்டு கழுவப்பட்டு தேவனுக்கு ஏற்ற கைகளாய், தேவனுக்கு நேராய் ஏறெடுக்கிற கைகளாய் நாங்கள் பரிசுத்த கனியை நாங்கள் பெறுவோம். இதுதான் தேவனுக்கு அங்கு முக்கியமான கனியாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த கனி பரிசுத்த கனி. இந்த பரிசுத்த கனி பரிசுத்த தேவனா, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து எங்களுக்கு பரிசுத்த வான்களுக்கு அங்கு கிடைக்க பெற்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ரூபன் அறுவடை காலத்தில் அந்த பழத்தை கண்டெடுத்து அங்கு ராகேல் பிள்ளை இல்லாத இருந்த ராகேலுக்கு கொடுத்த போது அது அங்கு இனப்பெருக்கினது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கனி, இயேசு கிறிஸ்துவின் இந்த அன்பின் கனியை நீங்கள் ருசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை ருசிக்கும் போது தேவன் நாமே உங்களுக்கு எல்லா கனிகளையும் தந்து பரலோகத்தில கூட அந்த நித்திய கனியை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். ஆமென், ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கனிகளை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே பேசியிருந்தீர்கள். ஆண்டவர் விரும்புகிற கனிகளை குறித்து இந்த நாளிலும் நாங்கள் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரி கிரீஸ் அவர்களை இந்த நாட்களில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்ல சுகமா இருக்கிறோம் ஐயா, நல்ல சுகமா இருக்கிறோம் அம்மா. இப்பதான் நீங்க கிணத்துக்கு வெளியால இருந்து கத்துற மாதிரி கிடைக்குது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள்ல ஏறி வந்துட்டீங்க, மேல படியில வைக்கிறீங்க போல. ஆமென். அப்படியான நாளிலும் ஆண்டவர் விரும்புகிற கனி என்றதை குறித்து பேச வந்திருக்கிறீர்கள். பேசுங்கள், நாங்கள் கேட்போம். ஆமா, முந்தி போன்ல வரவா, அதான் அந்த பிரச்சனை. இப்ப குரூப்ல வந்துட்டான். ஆமென். அதான்ப்பா முந்தி என்ன ஏதோ கட்டி வச்சு ஆள வில்லங்கமா பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒரு ஃப்ரீயா சுதந்திரத்தோட பேசுற மாதிரி கிடக்குறாங்க. விடுதலை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பட்டிமன்றத்தின் தலைப்பு ஆண்டவர் விரும்பும் கனி எது என்று என்ற தலைப்பில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் இதில் இணைந்து செயல்படுகிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் எந்த கனியை பேசினார்கள் எனக்கு தெரியவில்லை. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன். கர்த்தர் தாமே மன்னிக்க வேண்டும். அதோடு கூட இந்த நாள்ல கூட நான் சொல்ற கனி என்னென்ன, பல கனிகளை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் எந்த கனி அவருக்கு பிரியமானது என்பதை நடுவர் ஐயா சொல்லுவார்கள். நீதியின் கனி என்ற தலைப்புல நான் பேசுகிறேன். அப்போ நீதியின் கனி, அப்போ நீதியா நடக்கிறது ஒரு கனி. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லி யாக்கோபு 3:18 பார்க்கிறோம். இந்த நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண அந்த விருந்துக்கு, கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் சுத்தமும் பரிசுத்தமுமான மெல்லிய வஸ்திரம். அது என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நீதியின் கனி, நீதியின் வாசல்களே திறவுங்கள், மகாராஜா அதில் பிரவேசிக்கிறார் என்று. அப்போ இந்த நீதி இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதுல யாரெல்லாம் நீதிமான்களா இருந்தார்களோ, நீதியின் கனியை கொடுத்தார்களோ, அவர்கள் எல்லா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். பிரியம், நீதி, நியாயம் எங்க இருக்குதோ அதுதான் ஆண்டவருடைய பிரியம் என்று பார்க்கிறோம். அடுத்தது
தேவனுக்கு உகந்ததான கனி என்ன கனினா உதடுகளின் கனி என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:10 பார்க்கிறோம், துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் இந்த நீதியின் கனி இன்னொரு வசனங்கள் இருக்கிறது. துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால், இந்த நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற கனி அது நீதியின் கனி. இந்த கனிக்கு உருவம் கிடையாது, அது கிரியையினாலதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கனி நம்மை கிறிஸ்துவோடு கொண்டு போய் இணைக்கிறது. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்துவை காட்டுகிறது. அவங்க நீதியா நேர்மையா இருப்பாங்கப்பா, அவங்க கடவுளுடைய பிள்ளைங்க. இந்த கனியை கொடுத்தோம்னா நம்ம கனிகளால மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது உதடுகளின் கனி. அப்போ எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனி, இந்த உதட்டுல ஒரு கனி இருக்குது. இந்த கனி அது ஆண்டவருக்கு துதி பலி, ஸ்தோத்திர பலி. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க என்று பக்தன் அழகாய் பாடியிருக்கிறார். இந்த ஸ்தோத்திர பலியாகிய கனியை ஆண்டவருக்கு செலுத்த 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 அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகுகிற மதுரமாய் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிறது. துதி செலுத்தும் போது சாத்தானுடைய கோட்டைகள்லாம் தகர்க்கப்பட்டு இயேசு அவரோடு நம் ஆவியை இணைக்கும்படியான கிருபை கிடைக்கிறது. இந்த துதி செலுத்தும் போது துதி பலிகள்ல ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த துதி, அந்த உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தின அவர்களை எல்லாம் கடைசி நாட்கள் அந்த பரிசுத்தவான்கள்லாம் என்னிடத்துல கூட்டுங்க, அவங்க பலி செலுத்தினதுனால அவங்கள நான் தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 50 சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். செவ்வையானவனுக்கு ஸ்தோத்திர பலி இடுதல் தகும் என்று பார்க்கிறோம். இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பவுல் சொல்லுகிறார், உங்களை குறித்து நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன் என்று. இந்த ஸ்தோத்திர பலி பாருங்க, அவ்வளோ இழந்து போனார் யோபு. அத்தனைய ஒன்னை இழந்தாலே தாங்க முடியாது. ஆனா இந்த ஸ்தோத்திர பலி அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இணைப்பை உடைக்காம இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு ஒண்ணு அப்படியே டக்குன்னு ஆண்டவரோட போய் இணைஞ்சிட்டார். இந்த கனி எவ்வளவு அழகான கனி பாத்தீங்களா? அப்போ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், நற்கனிகளை கொடுக்கிறவர்களாயிருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நற்கனிகள், நீங்க நன்மை செய்யும்படியா நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நற்கனிகளை கொடுக்கணும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்குன்னு பாக்குறோம். நல்ல கனி கொடுக்கிற மரம் எதுவோ கொடி எதுவோ அதை மிகுந்த கனி கொடுக்கும்படி சுத்தம் செய்து அந்த செடி பக்கத்திலேயே அந்த தோட்டக்காரர் இருப்பார், அடிக்கடி கண்காணிப்பார். அப்போ அந்த தோட்டக்காரராகிய பிதாவை இயேசு கிறிஸ்துவை நல்ல கனி கொடுக்கும் போது அவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பார். மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கும் போது, ஆகைய நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறவர்களிடத்துல ஆண்டவருடைய பிரியம் இருக்குது. அடுத்தது மிகுந்த கனி. யோவான் 15 முழுசும் பார்த்தோம்னா சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, நற்கிரியை சகலவித நற்கிரியைகளை கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே பாருங்க, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனியை தந்து தான் ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராகவும் நம்மளை நடக்க வைக்கிறது. ஆகையால் நற்கிரியைகளாகிய கனி ஆண்டவரையும் நம்மையும் ரொம்ப நெருங்கி ஜீவிக்க செய்கிறது. அதை அவர் பிரியப்படுகிறார். ஆகையால் நீதியின் கனி ஆண்டவருக்கு பிரியம், உதடுகளின் கனி மிக மிக பிரியம்.
அதோடு நற்கிரியையாகிய கனி மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது அதில் ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிறார். ஆகையால் ஆண்டவருக்கு பிடித்த கனி எது என்று சொன்னால் நீதியின் கனி, உதடுகளின் கனி, அதோடு கூட நற்கிரியையாகிய கனி. இது ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லி என்னுடைய சொற்றொடரை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் ஐயா. ஆமேன். ஆமேன். நன்றி அம்மா. அருமையான 3 காரியங்களை குறித்து இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லி இருந்தீர்கள். நீங்கள் ஏதோ என்னுடைய நான் எடுத்து வச்சிருந்த பொயின்சோலை திருடி விட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுடைய மகேந்திரம் ஐயா நிற்கிறார் ஐயா. பிரைஸ் லார்ட். மகேந்திரம் ஐயா டிலே ஆகுது, 4 நிமிஷம் டிலே போச்சு. ஆமா, சுபா இளங்கோ வருகிறா இருந்தா நிவாரணம் சாதிக்கிறோம். பாருங்க பாருங்க ஐயா. சுபா இளங்கோ கால் எடுத்து பார்ப்போம். நான் ஒரு பாடலை போடுவா. ஐயா ஐயா இன்னும் வந்து சேரவில்லையா? அல்லது அவருடைய இன்டர்நெட் கொஞ்சம் கனிகளை எடுத்திருக்கேன் ஐயா. நான் தொடர்ந்து பேசவா ஐயா? ஆமா, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்போ இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், மிகுந்த கனிகளை கொடுக்கும் கொடி எதுவோ அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கொத்தும்படியாய் அனுமதிக்கிறார். சுத்தி இருக்கிற மண்களை நல்லா லூஸா பண்ணிவிட்டு அந்த செடி இன்னும் நல்லா பருத்து பெருசா வரும். அந்த செடியை கொத்தும்படியாய் அனுமதிக்கிறார். அதுக்கு எரு போட வைக்கிறார். தேவையில்லாத கிளைகளை எல்லாம் கழித்து விட்டு அது இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அந்த செடியை மிகவும் நேசிக்கிறார். அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்ல இருந்து கனி கொடாத கொடிகளை தான் வெட்டி போடுகிறார். அந்த கனி கொடுக்கிற நற்கனிகளை கொடுக்கிற அந்த கொடிகளை மிகவும் சுத்தம் செய்து அதை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் விரும்புகிறது கற்பத்தின் கனி. அப்போ கற்பத்தின் கனியில நம்ம பார்த்தோம்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 132:11 பாக்குறோம். அப்போ இந்த கற்பத்தின் கனி, அதுலயும் முதற்கனின்னு ஒரு கனி இருக்குது. அந்த முதற் பலனாகிய கனி அது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். இந்த கற்பத்தின் கனி, இந்த பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவருக்கு முதலாவது குழந்தை ஆண்டவர் கேட்கிறார், உன் முதல் பிள்ளையை எனக்கு ஊழியக்காரனாய் கொடு, அந்த முதல் கனியை நீர் கொடு. அதனால தான் அண்ணாள் பாருங்க, நீங்க எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தா அதை நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்தாங்க. 7 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கற்பத்தின் கனி, தாவீதுக்கு 19 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா அந்த கற்பத்தின் கனியாகிய சாலமோனை நான் தெரிஞ்சு கொண்டேன் என்று சொல்லி அந்த சாலமோனின் மேல் ஆண்டவர் அந்த கற்பத்தின் கனியின் மேல் பிரியமாயிருந்தார். அப்போ சங்கீதம் 127:4 பாக்குறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். இந்த கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். அந்த கனியின் மேல ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறார். அதனால தான் ஒரு தாய் கூட தன் பிள்ளைய மறந்துடுவா, நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த கற்பத்தின் கனி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கனியையும் ஒவ்வொரு திட்டத்துக்காக ஆண்டவர் படைக்கிறார். அந்த ஒவ்வொரு கனியும் ஆண்டவரோடு இணைந்து நடக்க வைத்து அவர் நினைக்கிற காரியத்தை செய்யும் வரைக்கும், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி அந்த கற்பத்தின் கனியை மிகவும் நேசிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த பூமியில் 30 வருஷத்துல ஞானஸ்நானம் எடுத்து அவர் பிரசங்கித்த முதற் பிரசங்கமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிதான் ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிரியமானது. அந்த சகையை பாருங்க எப்படி மனம் திரும்பினாருன்னு. அப்பா, நான் யாருனாச்சும் ஒன்னா வாங்கியிருந்தா அதை 4 திருப்பி கொடுத்துட்றேன்பா என்று சொல்லி எப்படி ஒரு மனம் திரும்புதலின் கனியை கொடுத்தாரு பாருங்க.
அந்த கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பினார்னு பாருங்க. உங்க மகன் அப்படின்னு சொல்ல எனக்கு தகுதி இல்ல, உங்க வேலைக்காரில ஒருத்தரா என்ன வச்சுக்கோங்க. அந்த மனம் திரும்புதலின் கனி, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய மனம் திரும்புறோம், ஆனா அந்த கனி நீடித்திருக்கிறது இல்லை, மறுபடியும் விழுந்து போயிடுறோம். அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. மனம் நம்ம சகேயோ போல, கெட்டகுமாரனை போல பூர்ண மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அந்த கனி ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நடுவர் ஐயா அவர்களே, ஆண்டவர் இன்னும் ஒரு கனியை குறித்து நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கிறோம். இது ஜீவ விருட்சத்தின் கனி. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். இங்க பார்த்தோம்னா 12 மாசமும் 12 விதமான கனி. அது எங்கன்னா ஒரே மரத்துல. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நாமளும் ஒரு விருட்சம்தான், நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லி நமக்கு பெயர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் நம்மை ஒரு விருட்சமா இந்த பூமியில் நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காகனா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கனி கொடுக்க. அது எப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கனி? இந்த மாசம் அன்புங்கிற கனி கொடுக்கணும், அடுத்த மாசம் சாந்தங்கிற கனி கொடுக்கணும், அடுத்தது விசுவாசங்கிற கனி கொடுக்கணும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே வளர்ந்து வளர்ந்து புதுவிதமான கனிகளை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்னுடைய தோட்டத்துக்கு வருவாராக, என்னுடைய அருமையான கனிகளை பறித்து அவர் சாப்பிடுவாராக என்று சொல்லி உன்னத பாட்டுல நாம படிக்கிறோம். பாருங்க, உன்னத பாட்டு 4:16, 2:3, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்களே, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அந்த அருமையான கனி மாதம் மாதம் நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் தான் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும். மாற்றமே இல்லைன்னா முன்னேற்றம் வராது. ஆகையால் 12 மாதமும் அந்த வருஷம் முழுவதும், வருஷத்தின் முதல்ல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அது போல மாசம் மாசம் ஒவ்வொரு கனிகளை கொடுத்து கிறிஸ்துவுக்காய் பெரிய விருட்சமாய் வளர்ந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் அருமையான கனி, மாதம் மாதம் கொடுக்கிறதான அருமையான கனி. அடுத்தது பாக்குறோம், அந்த உன்னத பாட்டுல காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அநேக பேர்களுக்கு என் நேசர் இருக்கிறார். கீழே பாக்குறோம், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருந்தது. நம்மளுடைய கனி அன்றைய வாய்க்கு மதுரமாய் இருக்கணும். மதுரமான கனிகளை கொடுக்கணும், கசப்பான கனிகளை கொடுக்க கூடாது. நானும் நல்ல கனியை கொடுக்கணும், வேற நாட்டுல இருந்து விலையேறப்பட்ட திராட்சை கொடியை கொண்டு வந்து வச்சேன், இதோ கசப்பான கனின்னு பார்த்தோம். ஆகையால் நல்ல கனியை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். மதுரமான கனி, டேஸ்டான கனி, அருமையான கனி, மாதம் மாதம் விதவிதமான கனிகளை கொடுக்கும் போது அவர் நம்மை விட்டு பிரியவே மாட்டார். விதவிதமா கொடுக்கும்போது அவர் நம்மை விட்டு பிரியவாரா? வித்தியாசம் ஆண்டே அப்பா என் பிள்ளை புதுசா வளருது என்று சொல்லி நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆகையால் நடுவர் அவர்களே, இந்த கனிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான கனி. இதில் நாம் வளரும் போது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மையும் நம்ம வீட்டையும் நம்மளுடைய ஊழியத்தையும் சங்கமம் வானொலி நிலையத்தையும் விட்டு பிரியவே மாட்டார் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன் ஐயா. ஆமேன். ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கனிகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே, தேவன் விரும்பும் கனிகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே சில காரியங்களை கொண்டு வந்து அன்பு சகோதரி அவர்கள், கிரீஸ் அவர்கள், கிரீஸ் சுந்தர் அவர்கள் இந்த நாட்களிலே சில காரியங்களை பேசியிருந்தார்கள். அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துவோம். இந்த வழியிலும் நம்முடைய அடுத்ததாக மகேந்திரன் ஐயா நிற்கிறீங்களா? ஆமேன். இந்த நாளிலும் நம்முடைய மகேந்திரம் ஐயா இந்த நாட்களிலே இந்த கனிகள் எல்லாம் சரி வராது, வேற கனிகள் தான் சரி வரும் என்று சொல்லி என்ன கனிகள் கொண்டு வந்திருக்கிறாருன்னு பார்ப்போம். மாம்பழம் கொண்டு வந்திருக்கிறாரா, பலாப்பழம் கொண்டு வந்திருக்கிறாரு பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் ஐயா. ஆமேன். ஆமேன். நடுவர்களே, இன்றைய நாட்டிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு கனி.
இங்க வந்தவர்கள் எல்லோரும் கற்பத்தின் கனி, மரத்தின் கனி, ஏதேன் தோட்டத்து கனி, இயற்கையின் கனி, சிச்சின மரத்தின் கனி, இப்படி எல்லாம் பேசுறவர்களிடத்துல கருவாப்பட்ட, வசம்பு, இலவம்பட்ட கனி எல்லாம் இருக்கு. ஐயா கனிய பத்தி கதைக்கணும், கனிய பத்தி கதைக்கணும். ஐயா பொறுங்களா ஐயா, ரெண்டும் சாம்பார வருது. இப்ப போடுறாரையா விடுங்கய்யா, போட்டவர் கல்லு மண்ணையாவது போட்டுக்கிட்டு பவுண்டேஷனை கட்டட்டும். தங்களுடைய கனிகளை பேசினா பிரச்சனை வந்துரும் என்று சொல்லி இந்த மரங்களின் கனியை வச்சு வெளுத்து வாங்கணும். அது இப்ப சொல்றதுக்குள்ள நீங்க முந்திட்டீங்க. தங்களோட இந்தியாவில இருந்து ஏதேன் தோட்டத்து கனி அங்க கேட்டோமா ஐயா? கனிகள் அதைத்தான் நாங்கள் கேட்டோம். எனவே தங்களோட கனிகளை சொன்னால் பிரச்சனை வந்துரும் சொல்லி மரங்களோட கனிகளை கொண்டு வந்து சமாளிச்சுட்டு போனோம். ஐயா, இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த யூதரிடம் அன்பு என்னும் கனியை காண்பித்தார். சீஷர்கள் மத்தியில் பேசும்போது சந்தோஷம் என்னும் கனியை காண்பித்தார். ஏரோதுக்கு முன்பாக விசாரிக்கப்படும் போது சமாதானமேனியை காண்பித்தார். வகை சொற்களால் அவரை திட்டிய போது நீடிய பொறுமை என்னும் கனியை காண்பித்தார். பாவியில் ரட்சிக்கும் போது தயவு என்னும் கனியை காண்பித்தார். வேத பாரகரிடம் பேசும்போது நற்குணம் என்னும் கனியை காண்பித்தார். தேவனுடைய வீட்டில் ஊழியம் செய்யும் போது உண்மை என்னும் கனியை காண்பித்தார். எருசலேமுக்கு பவனியா செல்லும் போது சாந்தம் என்னும் கனியை காட்டினார். 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் இச்சை அடக்கும் கனியை காண்பித்தார். இதுல ஒரு கனியும் பேசுற இடத்துல இல்லையா? சொன்னாயா? இந்த பட்டிமன்றத்துல சகோதரி பேசணும், கனியை பற்றி பேசணும், வழியா கேளுங்க. கணவரோட புடவை கடைக்கு சென்று ஒரு புடவையே வாங்கினாங்களாம். என்ன விலைக்கு வாங்கினாங்க? 12,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. வாங்கி கொண்டு வீட்டை வந்துட்டு எல்லா சகோதரிமாருக்கும் டெலிவரி பண்ணி, நான் ஒரு சாரி வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க உண்டு. எல்லாரும் வந்து அந்த சாரியை பார்த்தணுமா. அப்ப அந்த சாரின்ற பேர் கல்குல் உண்டாவான். அது வேற என்னவோ பேர், கல்குல் சாரி. சரி, என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு வாங்கினாண்டாவான். அப்ப இவர் அதெல்லாம் கேட்டுட்டு போன அப்புறம் கணவர் சொன்னார், ஏண்டி போய் சொன்ன, நீ 12,000 ரூபாய்க்கு வாங்கி தந்த சாரி ஏன் 6,000 ரூபாய்க்குன்னு சொன்னால், அதுக்கு அவ சொல்றா, கட்டக்கடையா இறங்கி இதுகள் அந்தரப்படட்டும், அதை நான் காணணும்டாவான். இப்படிப்பட்ட ஆக்களாயா எதிரானியர். ஐயா, நான் இன்றைய நாட்கள்ல வந்து உண்மை என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். ஆவியின் கனியோ உண்மை. ஏண்டா இது எதிரணிட்ட இல்ல, அதான் நான் மடியா பேசுறேன். உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மை என்னும் ஆவியின் கனி மிகவும் குறைந்துள்ளது என தாவி போகிறார். இறைச்சியும் கத்தாவே பக்திலோ நட்டு போறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் கதறுகிறான். இன்று எதிரணிகள் பொய்யையே தங்களுக்கு மூடுதலமாக கொண்டிருப்போர் சிலர் பொய்யையே தங்களுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார்கள். பாருங்கய்யா, இந்த பொய் வந்து அந்த பொய் வந்து எல்லாரும் பேச, எல்லாரும் பணத்துல உண்மையா இருக்க வேணும் ஐயா, வார்த்தையில் உண்மையா இருக்க வேணும், ஊழியத்தில் உண்மையா இருக்க வேணும், ஆவியில் உண்மையா இருக்க வேண்டும், ராஜ்யத்தின் விசாரிப்பில் உண்மையா இருக்க வேண்டும், இதயத்தில் உண்மையா இருக்க வேண்டும், தாளந்துகள் உண்மையா இருக்க வேண்டும். இது ஒருவரிடம் இல்லை. கதைக்கலாம் ஐயா, கனின்னு கதைக்கலாம், வார்த்தையை பற்றி பேசலாம். ஆனா பேசுறவர்கள கனி இல்லை. மரத்தின் கனியைத்தான் பற்றி பேசணும், இவட கனியா இல்லையே ஐயா. என்றால் கனி என்ன, அதுக்குள்ள சிரிச்சாதான் கேக்குது. அதாவது பணத்துல உண்மையா இருக்கும். உண்மையா இருக்கணுமா? இல்லை ஐயா, உண்மையா இருக்கிறோம். வார்த்தை உண்மையா இருக்கணுமா? இருக்கணும் ஐயா.
வார்த்தையில உண்மையா இருக்கிறீங்களா? இருக்கிறையா. அப்ப நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் உண்மையா? ஆமாங்கய்யா. அது உங்களோட கணவன் தான் கேட்கணும், அதான் சபையிலவே கேட்கணும் உங்களோட உண்மையா. ஆமாங்கய்யா, இது உண்மை. இது உண்மை. ஊழியத்தில் உண்மையா இருக்கிறீங்களா? ஐயா நீங்க சபையில தாங்கய்யா கேட்கணும். ஐயா இந்தியாவில இருந்து ஐயா உங்களுக்கு உன்னை புகழட்டும். ஐயா மதங்களை வச்சு வெளுத்தறிவாங்களே, இந்த உண்மை வந்து ரொம்ப கஷ்டம் ஐயா. சொந்த சபை சொந்த ஊர்ல போய் கேளாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிக்கு மதிப்பு இல்லைங்கய்யா. மகிமைப்படுவான் வெளியூர்ல மகிமைப்படுகிறேன். அப்ப அதுக்கு சங்கமா வானொலியா கிடைச்சது இல்ல. அப்படின்னா ஒன்று சேமையா நாங்கள் இங்க வரட்டு நாங்கள் மாறி அங்க போவோம் நாளைக்கு. அப்ப எனக்கு இங்க வர டிரான்சிட் பிளைட்ல இங்க வரட்டு நாங்கள் அங்க போவோம். ஆமாங்கய்யா. அப்ப 2 சபைக்கு மாத்தி மாத்தி வந்தாதாங்க கனியை கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் அங்க வந்து நாங்கள் அப்படியே இருந்துருவோம். அந்த சூடு இவ்வளவு நாள் இருந்து குளிருக்குள்ள இங்க உடம்பு தாக்குது இல்லையா, நாங்க அங்க வந்திருப்போம். நீங்க கொஞ்ச நாளைக்கு வந்து புறாயிங்க, இங்க சரியா இருக்கும். தேவ ஜனங்களுக்கு கபடு கூடாது, மாயமாலம் கூடவே கூடாது. இருதயத்தில் உண்மையா இருந்து செயலிலும் உண்மையா இருக்க வேணுமையா. உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் அந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா மற்றவங்க சொல்றாங்க இல்லையே. நீங்க சர்ச்சுக்கு தெரியும். பாத்தீங்களா ஐயா, இந்தியாவில சத்தம் கேக்குது. ஐயா மற்றவருக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரிஞ்சா காணுமே. ஆமென். அதான் நான் சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியும் உண்மை எங்கே இருக்குன்னு. மகேந்திரம் ஐயா இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்களா இந்தியால இருந்து பெரிய ஒரு ஏவுகணை இப்ப வந்திருக்கு போடுங்க, வீட்டை தேடி வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன நடக்கண்டு. ஐயா இப்ப உண்மை இல்ல. ஒரு நாளைக்கு சங்கமமான வந்து அன்பென்னும் வார்த்தையை கொடுப்பாங்க. அதே வாயால அடுத்த கிழமை வந்து சந்தோஷம் என்னும் வார்த்தையை கொடுப்பாங்க. இவங்களை ஐயா எப்படிப்பட்டவர் சொன்ன ஐயா, வசம்பு உள்ளவர்கள். வசம்பு மாறுபாடான கருத்துக்களை சொல்றவர், அதான் வசம்பு. மற்றவையெல்லாம் கர்வப்பட்ட என்ன அர்த்தம்? எல்லாம் உரைக்கும், அப்படி கடிச்சாலாம் உரைக்கும். சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கினா சரி, தலைவருக்கு வேணா சரி, மற்றவருக்கு விளங்காட்டி தலைவருக்கு வேணா சரி. இலவம்பட்ட என்னையா? ஐயா என்ன ஊழியம் செய்யலாம்? அந்த உண்மை என்ற கனி வெகு குறைவு. உண்மை இல்லையா? நான் ஊழியம் செய்யலாம், பட்டிமன்றத்தை வந்து பேசலாம், செய்தி கொடுக்கலாம், பாட்டு பாடலாம். உண்மை என்னும் கனி மிக குறைவு. எதை வச்சீங்க உண்மை இல்லைன்னு சொன்னீங்க? வார்த்தையில வச்சு சொல்றோம். நம்ம நீங்க கிட்ட இல்ல, கிட்ட இருந்தீங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இதுபோல் இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று ஊழியத்தில் உண்மையா இருக்க வேண்டும். அதாவது மோசே பணிவிடக்காராய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தான். கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, பட்டிமன்ற தாய்மார்களே, தேவன் தந்த ஊழியத்தில் தேவனுடைய சபையில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஊழியத்தில் உண்மையில்லாத இடங்கள் கள்ளர் குகையாக மாறிவிடும். நமது ஊழியங்களில் நாம் உண்மை இல்லாதவர்களாகத்தான் என்பதை எப்படி காண்பிப்பது? நமது ஊழியத்தில் வெற்றி ஆத்ம அறுவடை கிடைக்கும் போது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது, அல்லது நீங்கள் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் அபிஷேகம் பெறும்போது, அதனால் உண்டாகும் புகழ் மகிமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல, தேவனுக்கு மகிமையை செலுத்துபவர்களே ஊழியத்தில் உண்மை உள்ளவர்கள்.
ஆமென். 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 தேவனுக்கு ஆமென். அருமையா சுயமாய் சொன்னீங்க. பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று யோவான் சொல்லுகிறார். இதயத்தில் உண்மை. தேவ ஜனங்களுக்கு இதயத்தில் உண்மை இருக்க வேண்டும், தாளந்துகள் உண்மை இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தாளந்துகள் தேவன் கொடுத்துள்ளார். தாளந்து இல்லை என்று ஒருவரும் குறைபட்டு கொள்ள முடியாது. பாருங்கள், இந்த உண்மை என்று எல்லோருக்கும் தாளந்து இருக்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொருக்கு ஒரு தாளந்தை கொடுத்துக்கிறார். அந்த தாளந்தை கொண்டு வந்து இந்த மினிஸ்ட்ரியில கொடுக்க மாட்டார்கள். ஒரு இடத்தில் 5 தாளந்து, ஒரு இடத்தில் 2 தாளந்து, மற்றொரு இடத்தில் 1 தாளந்து என்று தேவன் எல்லோருக்கும் தாளந்துல பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய, உண்மைதான் முக்கியம். ஆவியில் உண்மையா இருக்க வேண்டும். தேவனுடைய சபையில் புறங்கூறுதல் ஒழித்து கட்டப்பட வேண்டும். குற்றம் கண்டுபிடித்தல், பொல்லாத ஆவியல் செயல், ஊழியர்களுக்கு மார்க் போடுவது தேவன் வெறுக்கிற காரியம். தேவனுடைய பிள்ளைகள் பிறரை சந்திக்கும் போது 3ஆம் ஆளை பற்றி அவதூறாய் பேசக்கூடாது. இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று. ஆவி கேட்டுக்கொண்டு பற்றுமன்ற ஜனங்களே, நாம் நமது ஆவியில் உண்மையுள்ளவர்களாயிருந்து நாவை அடக்குவோமாக. தேவ ஜனத்தை பற்றியோ தேவ ஊழியர்களை பற்றியோ தவறான செய்திகளை கேள்விப்பட்டால் உடனே பிறருடன் அதை சொல்லி நீங்க அதை கேள்விப்பட்டீர்களா என்று விளம்பரம் செய்யக்கூடாது. புத்திமானோ தன் வாயை அடக்கிறான், கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். நீங்கள் புத்திமானா இருந்தால் உங்கள் வாயை அடக்குவீர்கள். தேவ ஜனம் தமது ஆவியில் உண்மையா இருப்போமாக. ஆமென். 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 நன்றி ஐயா. ஆமென். லெசி ஐயா. ஐயா, எங்களோட சுபா இளங்கோ வந்திருக்கிறா, அவ என்ன சொல்றான்னு கேட்போம். ஆமென். கொடுங்க ஐயா, கனெக்ட் பண்ணிடுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். நீங்கள் தொடருங்கம்மா. ஆண்டவர் விரும்புகிற கனி என்ற தலைப்பில பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, கேட்போம். ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா, மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. ஜெபித்துட்டு நான் தன் காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். அந்த கமலல தமிழ் இந்த வேலைக்காக நன்றி. ஆவியின் கனிகள் எதுவென்று சொல்லி ஆவியானவர் நீவாமே இடப்படுகிறார். நன்றி. நீங்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளும் இந்த சங்கம வாழை அனைத்து நேர்களையும் கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பட்டிமன்றத்தினால் இதை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இந்த ஆவியின் கனிகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள். நான் சற்று இப்பதான் நேரம் கிடைத்தது, என்னுடைய பிரேயர் நடந்தது, அதனால நான் முன்பு பேசினவரை கேட்கவில்லை. ஆனால் மகேந்திரன் சில குறிப்புகளை சொன்னார்கள். உண்மையை பற்றி கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஆவியின் கனிகளை முதலாக எடுத்து பார்ப்போம் சொன்னால், தேவன் விரும்புகிற ஆவியின் கனிகளைத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த ஆவியின் கனிகள் எப்படி இருக்கணும் என்று சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர்ல சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றது, ஆவியின் கனியும் சகல நற்குணத்தில் உண்மையும். அந்த ஆவி எப்படி விளங்குது? அந்த ஆவியின் கனி எப்படி சகல நற்குணத்திலும். அப்ப அந்த ஆவியின் கனிகள் எப்படி என்று சொல்லப்போனா, ஆவியின் கனிகளும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நீடிய சார்ந்த, இப்படி 9 கனிகளை பற்றி சொல்லுகிறது. அந்த ஆவியின் கனிகள் சகல நற்குணத்திலும் சகல இதுல விளங்கு என்று சொன்னா, அந்த நற்குணம் எப்படி என்று சொன்னா, இந்த ஆவியின் கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது என்ன அந்த வெளிப்பாடாக அது விளங்கப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா, நாங்க தேவனே அந்த மரத்தை பாக்குறது, ஒரு அத்தி மரத்தை அது கனி கொடுக்கவில்லைன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா, அதை சபிக்கிற. அது சபிச்ச உடனே என்ன அது கெட்டு போகுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க முதலாவது யோவான் ஸ்நானம் நாங்க சொல்லுகிறார், நல்ல கனிகூட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லு. அப்ப பாருங்கள், அப்ப தேவன் என்னத்தை விரும்புறாருன்னா, நாங்கள் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவர். ஒரு சாத கிறிஸ்துவ உடையவர்கள் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய சுய சித்தத்தை வெளிப்படுத்தாமல் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அங்க செயல்படுத்தி
ஏற்படுத்தினார். அவர் தன்னுடைய சாயலா எங்களை படைத்த தேவன் தான் விரும்புகிற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் எப்படியாக ஒரு முன்மாதிரி அங்கள் உதாரணத்துக்கு நடந்து காட்டினாரோ அதைத்தான் இன்றைக்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் தேவன் பாருங்கள், அங்கே மோசே 10 கட்டளை சொன்னார். ஆனா தேவன் இங்கே அன்பு கட்டளையா 2 கட்டளையா மாற்றி விட்டார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் சொல்றது பாருங்கள். உன் தேவனாய கர்த்தரிடத்து உன் முழு ஆத்துமாவோடு உன் முழு பலத்தோடு உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு கட்டளை பிரதானம் பாருங்க. ஆவியின் கனிகளை முதலாவது அன்பு பாருங்க. அந்த அன்பு இங்க வெளிப்படுத்துறான். அந்த அன்பு இல்லை என்று சொன்னா நாம் என்ன செய்வோம்? பிறரை நாங்கள் என்ன செய்வோம்? வேறு காரியங்கள் உலக காரியங்களுக்கு விழுந்துவோம். அப்ப தேவ அன்பு உங்களுக்கு இருந்தா நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒளியில நடக்கிறவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து அவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள நடத்துவோமா நாங்கள் காணப்படுவோம். அதே போல இதுக்கு 2வது கற்பனை பாருங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. பாருங்கள் எப்படியாம் என்னிடத்துல நான் அன்பு கூறு. இன்னைக்கு நான் காலமில் எழும்பியிருந்து என்ன செய்யற? முதலாவது என்னுடைய காலை கடமையில முடித்து முதலாவது எண்ணி நானே அழகுபட்டுகிறேன். நான் இந்த இடத்துல எனக்கு தந்த இந்த காலை பொழுதை நான் சமூகத்தை நிக்க வேண்டும், என்னை முதல் தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? என்னை நான் அழகுபடுத்திக் கொள்வேன். கண்ணாடிக்கு முன்னாடி எப்படியாக தலையை சேவன் எப்படி தலை இழுத்து அதுக்குரிய அலங்காரத்தை செய்து அதே மாதிரி வீட்டு கடமையில செய்து தேவ சமூகத்தை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தேவ கேட்ட மாதிரி நாங்கள் நடக்கும் பொழுது அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? என்னிடத்துல நான் அன்பு கூறுறேன், என்னை நானே காத்துந்தேன். நான் சுகபலத்தோடு வாழோடு தேவனுடைய பிள்ளை வெட்டுக்கு வாழ படிக்க தேவன் தங்க ஆலயமாக நான் மாற்ற வேண்டும். அப்ப நான் அந்த தேவன் வாசம் அந்த ஆலயமாய் நான் மாறணும்னு சொன்னா நான் சுத்தமாய் வச்சிருக்கேன். அப்ப என்னுடைய சிந்தனை சொல் செயல் ஆவி ஆத்மா உடனே நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா அந்த உள்ளாவி ஆலோசனை தர உங்க குடும்ப காரியங்களை செய்ய, ஊழிய காரியங்களை செய்யும். அப்ப நாங்கள் எங்கள் தேவன் நாங்கள் முதல் எங்க இடத்துல எப்படி அன்பு கூறுறோமோ அதே அன்பை நாங்க பிறனை நேசிக்கணும். அப்ப பிறனிடத்தில் நாங்க செலுத்தும் போது என்ன செய்யறார்? அந்த தேவனுடைய அன்பு அங்க பிரதிபலிக்கிறது. அந்த அன்பு பிரதிபலிக்கும் போது நிச்சயமாக அந்த வீடு என்ன செய்யுமா? ஒரு கண்மையை கட்டப்பட்ட வீடாய் அங்கே மாற்றப்படும். அதனால பெருவெள்ளமோ பெருமாய் வந்தாலும் என்ன செய்யணும்? அது அசைக்கப்படாது. அது கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்படுது. அப்ப பாருங்கள், ஆவியினால் நடத்தப்படுறோம். நீங்க நியாயத்தோடு கீழ்படும் ஆவியினால் நாங்க நடத்தப்படும் போது தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியம் தான் எங்களுக்கு உலக காரியம் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கனி கூட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொன்னா இன்னைக்கு தேவனுடைய வருகை அதுதான் நியாய தீர்ப்பு நடத்துது. அவருடைய நியாய தீர்ப்பு இன்னைக்கு என்ன பலமில்லாத காரியங்களை தேவன் கோபம் கொண்டு என்ன செய்யற? இன்றைக்கு கொந்தளிப்பு நடக்கின்றது, பூமி அதிர்ச்சி நடக்கின்றது, இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு பாருங்க கொள்ளை நோய் அனுப்பி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு ஒவ்வொரு தேவனுடைய கோபம்ன்றது தேவன் எதிர்பார்க்கிற கனியை இன்றைக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, கொடுக்க தவறி இருக்கிறோம். இன்றைக்கு அதாவது அவர் சொல்ல முதலாவது மன்னம் திரும்புங்கள், மனம் திரும்புங்க. மனம் திரும்பித்தான் என்ன செய்யட்டா? ஒரு கட்சத்தை ஏற்றுக்கொள்ளட்டா. அப்ப மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அங்கே தேவ கோபம் அங்கேயும் வெளிப்படும். அங்க பாருங்கள் 3ஆம் சொல்லுற 3ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகள் நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். நீங்க ஆபிரகாமோட பிள்ளைண்ட விசுவாசத்தின் சந்ததி. அந்த விசுவாசத்தின் சந்ததி என்னைக்கு நாங்க எதுவுமே விசுவாசம் வைக்கிறோம்? விசுவாச எண்ணங்கள்ல நாங்கள் இருந்து விழுந்து போறோமா? இல்ல விசுவாசத்துல நாங்க வெல்லப்படுவோமா? அந்த விசுவாசத்துல நாங்க வெல்லப்படும் போது தேவன் எங்களுக்குள்ள என்ன செய்யற? கிரியை நடப்பிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அந்த கிரியை நடப்பிக்கும் போது தேவனுடைய வல்லமை என்ன செய்யறாங்க? வெளிப்படும். அப்ப பாருங்க, அந்த ஆவியின் கனிகளுக்குள்ள சகல நற்குணத்தில் வந்து வெளிப்படுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இன்னும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்து நாள்ல அந்த ஆவியானவர் அந்த ஒரு மேல்வெட்டறையில கூடி அந்த 120 சீஷர்கள் மத்தியில ஒரு பெருமழை ஆவிய பொழிந்ததுனால அங்க பாருங்க தேவ பெல்லன் அந்த வல்லமையா விளங்கப்படும். அந்த வல்லமை வெளிப்பட்டு பாருங்கள் அவர் அவங்க அங்கே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பகுதிகள்ல நீங்க பாப்பீங்கன்னா அதிகாரங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல பலப்படுகிறார்கள். 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழுதிலே அங்க 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாக அந்த நற்குணம் வெளிப்படுது. அங்க வல்லமை வெளிப்படுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதை முக்கியமா அடிமைத்தனத்தில் ஆவிய பெற அப்பா பிதாவிற்கு கூப்பிடப்படுற ஒரு புத்திர ஆவிய பெற்ற என்ற கனிக்குள்ள நாங்க அடங்கப்படும். அப்ப பாருங்க, அந்த பிள்ளை என்ற கனிக்குள்ள நாங்க வந்தோம்டா எங்களுக்குள்ள அதிகாரம் தேவன் கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தை
என்ன நடக்கும்? இவனுடைய வல்லமை வெளிப்படுது. அங்கே பாத்தீங்கன்னா முடங்கின அதாவது நடக்க முடியாத ஒரு சப்பானியை நடக்க பண்ணுற. அடுத்தது பாத்தீங்க, அடுத்த ஓய்வு நாள் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுறா. என்ன அவருடைய நற்குணம், அவருடைய வல்லமை, தேவ வல்லமை அங்க வெளிப்படுறது நாங்க காணணும். அப்ப ஏன் அந்த ஆவியின் கனிகளின் பிரதிபலிப்பு தான் இது. அப்ப தேவன் அதையெல்லாம் செய்து முடித்தாரே. என் கல்வாரி சிலுவையில தன்னை முழுமையா அங்க ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அங்கே அவர் ஒரு சத்தமிட ஆடாக தன்னுடைய சித்தத்துக்கு அல்ல, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுமையா விட்டு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததால எங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையில வெற்றி தந்ததால இன்றைக்கு நாங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தேவன் அழைத்திருக்கு. அந்த அழைப்புக்கு நேராய் நாங்கள் நிச்சயமா ஓடுவோமா என்றால் எங்களுக்கும் வெற்றி வாழ்க்கை. அந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வெளிப்படும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்கள், அதைத்தான் நீங்க அந்த அத்திமர உவமையிலும் பாருங்க சொல்ற கனி பாருங்க. இதுல சொல்ற லூக்கான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஒருத்தன் பாருங்க, அந்த தோட்டக்காரன் ஒரு அத்திமரத்தை நடுகிறான், அதுல ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லியும் அவர் எதிர்பார்த்து காவல் பார்த்து, அதுதான் நீடிய பொறுமையை வெளிப்படுது. அந்த நீடிய பொறுமையை பாருங்க. அந்த தோட்டக்காரன் 3 வருஷமா அந்த தோட்டத்துல அந்த அத்திமரத்துல கனி கிடைக்கும் என்று பாக்குறான், ஆனா காணல. ஆனா அந்த எஜமான் சொல்லுவா இதை வெட்டி போடுண்டு. ஆனா அந்த வேலைக்காரன் சொல்றான், இல்ல இந்த ஒரு வருஷமும் வச்சு பாப்போம் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அது இன்னும் கனியை கொடுக்கறதுக்காக எருகள் எல்லாம் எரு போட்டு என்ன செய்யற, அதை காவல் பார்க்கிற. அதுதான் அந்த நீடிய பொறுமை அங்க வெளிப்படுது. அப்ப இந்த ஆவியின் கனிகள்ல அன்புதான் பிரதானம். அந்த அன்பு நமக்கு இராவிட்டால் நாங்கள் என்ன செய்ய தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. அந்த தேவராஜ்யத்தை கட்டணும் என்றால் நாங்கள் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் வளர்க்கப்படணும். ஆவியானவர் நாங்கள் நடத்தப்படணும். ஆவியானவர் நாங்கள் உறவு கொள்ள வேணும். அவருடைய வல்லமையை நாளுக்கு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த நற்குணமும் அவருடைய வல்லமையும் அவருடைய நீதி நியாயமும் உண்மையும் அங்க வெளிப்படுது. இதுதான் ஆவியின் கனிகள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆமே என்று வாழ்க்கை. நன்றி. நடுவர் அவர்களே சொல்லுங்க ஐயா. சிஸ்டர் மஞ்சுளா இணைந்திருக்க, அவளோட பேசுங்க. பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அம்மா. இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்திலே பட்டிமன்றத்திலே ஆண்டவர் விரும்புகிற கனியை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களால பேச முடிஞ்சால் இந்த நாட்களில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல உங்களை வரவேற்கிறோம், அழைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் திடீரென்று தான் அதுல லைன் கிடைச்சாப்புல வந்து பார்த்தேன்னா, ஓகே நல்ல ஒரு காரியம். ஆவியின் கனிகள் இன்றைய நாள்ல எங்களை மிகவும் முக்கியமான ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாங்கள் ஒரு மிக முக்கியமாக பார்க்குற ஒரு கனியா இருக்குது. தாளந்து என்று தான் சொல்லலாம். இது ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கிறேன்னு சொன்னா சௌரி சொன்னது போல, முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து ஜோவான் முதலாவது வந்து போதித்த காரியமே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபா இருக்கிறது. அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல வந்த நாட்கள்ல ஊழியத்தின் பாதையில முதலாவது சொன்ன ஒரு காரியம் மனம் திரும்புதல். என்ன சொன்னா அந்த மனம் திரும்புதல் வந்து முக்கியம். இன்றைக்கு மனம் திரும்பாத ஒரு ஞானஸ்தானமும் மனம் திரும்பாத பாவங்களை அறிக்கைட்டு நாங்கள் மனம் திரும்பாத எங்களோட மனதை நாங்கள் சேஞ்ச் பண்ணாட்டுக்கே இந்த ஆவியின் கனிகள்ல நாங்கள் நிலைத்திருக்க முடியாது, அதுல வாழவும் முடியாது. நாங்கள் ஒரு போலி கிறிஸ்தவர்களாக மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களாகத்தான் நாங்கள் காணப்படுவோம். இதனாலதான் ஆண்டவருடைய நாமம் அநேகமான இடங்கள்ல அங்கே தூசிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஒரு பொல்லாத வாழ்க்கையிலிருந்து, ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து, வாழ்க்கை முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றில இருந்து நாங்கள் ஒரு எங்களோட மனதை நாங்கள் சேஞ்ச் பண்றதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதலா இருக்கிறது. ஆகவே நாங்கள் சொல்லப்படுறது கலாத்தியர் 5ஆவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களில மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறக்கமா இருக்குது அவியாவன சொல்லி அங்கே சில காரியங்களை அங்கே குறிப்பிட்டு அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கமாக. முதலாவது இந்த காரியங்கள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியல், களியாட்டுகள். அப்ப இப்படியான ஒரு காரியத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்புகிற வேளையில தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை கூட நாங்கள் சுதந்திரிப்போம் சொல்லி இருக்கிறதாகவே உழவு கூடாத ஒரு வாழ்க்கையில மனுஷரால மதிக்கப்படாமல் இப்படியா உங்களோட வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து மீட்டு தன்னுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவி அங்கே சுத்திகரித்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களோட வாழ்க்கையில அந்த இது வெளிப்படணும். இப்போ அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னா அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வெளிப்படணும் சொன்னா அங்கே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுவான இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையின் மரண பரிந்தும் அங்கே அவர் தன்னை தாழ்த்தி அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். சொன்னா இயேசுவை போல இங்க இந்த உலகத்துல நாங்கள் யாரையும் பார்க்கல. ஆனா ஒரே ஒரு ஆள் இந்த வேதத்துல பவுல் மாத்திரம் சொல்லியிருக்கிறார்.
நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் சொல்லி பவுல் ஒருவர் தான் இதுல சொல்லியிருக்க ஆணித்தரமாக. அப்ப பவுலுடைய வாழ்க்கை கூட உண்மையில ஒரு இயேசு கிறிஸ்துக்கு சாயலாக ஒப்பாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அந்த கனிகள் எல்லாம் இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் அப்படியாக சொல்லுவார். ஆகவே இந்த ஆவியின் கனிகள்ல நாங்கள் நிச்சயமா எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் சொன்னா இதுல நாங்கள் வாழாட்டைக்கு பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது. எங்களை எல்லாருடைய ஒரே நோக்கமும் பரலோகம் பொறுத்து தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த சின்ன சின்ன காரியங்களினால அங்கே அந்த ஆவியின் கனிகளை நாங்கள் நிலைத்திருக்காவிட்டாட்டிக்கு அதுல வாழ முடியாவிட்டால் நாங்கள் ராஜ்யத்தை கூட சுதந்திரிக்காம போயிட்டோம். சில பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர் இப்போ 30 வருஷம் 20 வருஷம் ஓடின ஆட்கள் கூட இன்றைக்கு இடர் அடைஞ்சு போய் அநேகமான காரியங்களுக்குள்ள விழுந்து போய் ஆண்டவர் பிரியம் இல்லாத மனம் திரும்ப முடியாத சில காரியங்கள்ல விழுந்துவே இன்றைக்கு சபை நடத்தினவர்கள் கூட மற்றும் அந்த சபை நடத்தினவர்கள் உதவியா இருந்தவர்கள் மற்றும் சபை போகிற விசுவாசிகள் கூட இன்றைக்கு அந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஆகவே நாங்கள் இதுல சரியான கவனமாயிருந்து ஏன்னு சொன்னா அழைக்கப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாத்தான். அது எங்கட மாம்சத்தின் கிரிகளினால என்ன சொன்னா மாம்சத்தின் கிரிகளுக்கு விரோதமாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். சில பாருங்க எங்களுக்கு எவ்வளவுதான் நாங்க மற்றவர்களுக்கு வேதங்களை போதிச்சா கூட நாங்க தான் நடக்கிறோம்னு சொன்னா கூட சில வேளையில நாங்க கூட எங்களோட விழுந்துருவோம். சொன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்க பாருங்க. நாங்கள் ஆவியின் கனியில நாங்கள் வாழாவிட்டாலும் அதுல நடக்க முயற்சிக்காவிட்டா கூட மாம்சமங்களை ஜெயித்திடும். இந்த ஆவியினால்தான் நாங்கள் மாம்சத்தின் கிரிகளை அழிக்க முடியாது. சவர் சொன்ன விட எப்பொழுதுமே நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர்களை நாங்கள் நிறைந்து வாழ்றவர்களில இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் இதுலதான் நாங்கள் இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த முடியும். மாம்சத்துல நடப்போம்னு சொன்னா மாம்சத்தின் கிரிகளை தான் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். அது நாங்கள் ஆவியினால பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்ப நாங்கள் முதல் ஆவியானவருக்குள்ள நாங்கள் நடத்தப்படுவோம்னு சொன்னாதான் ஆவிக்குரியபடி நாங்கள் நடக்கவும் முடியும். அதோட ஆவியானவர்னு அதனாலதான் எங்களோட ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் நாங்கள் முதலாவது சிலுவையில அறையும்படியாக இங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கணும். முதலாவது ஆண்டவரை பின்பற்றுற நாங்கள் அங்கே ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் அங்கே சிலுவையில அறைந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது எப்படியாக அவர் அந்த கடைசி பரியந்தம் பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் நமக்கு சித்தமா அது ஆகும் என்று சொல்லி அங்கே பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால அவர் அந்த வந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அவருடைய அந்த சிலுவை மரணம் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்தது. அப்ப பாருங்க அவர் எல்லாவற்றையும் அதுல இழக்கிறார். சரியான ஒரு நீடிய பொறுமை உள்ள தேவனாக அவர் அங்கே கடந்து வந்தபடியால அந்த கனி அவருக்குள்ள கிரிய செய்தால்தான் அவர் எல்லாவற்றையும் சாந்தமா ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை வெளிப்படுத்தும்படியாக அங்கே அவரை அடிக்க கொண்டு வரவங்க குற்றப்படுத்துறவங்களை கூட அவர் சாந்தமா அவங்களுக்கு பதில் சொல்லி அப்படி அந்த ஆவியின் கனிகளை ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்தினார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையில நாங்களும் கூட இந்த நாட்கள்ல எவ்வளவுதான் எங்களுக்கு இந்த போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லாம் பெறும் இந்த ஊழிய பாதையில. ஏன்னா நீங்க அநேகமா எல்லாரும் சொல்ற ஒரு சாட்சி தான் ரட்சிக்கப்படும் போது எங்களுக்கு எந்த ஒரு பாடுகள் போராட்டங்களும் இருக்காது. நாங்க இன்றைக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி வாழ வேணும்னு சொல்லி எங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாங்கள் வெளிக்கிறோமோ அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு போராட்டம் இருக்கு, பிசாசுடைய கிரியல் இருக்கு, ஜனங்களினால அப்படியா எல்லாம் வரைக்க இந்த ஆண்டவரா இயேசு இப்படியா இந்த எல்லாத்தையும் நேடிய பொறுமையோட தயவோட நற்குணத்தோட அவர் அந்த விசுவாசத்தோட சாந்தத்தோட இச்சையடக்கத்தோட எல்லாவற்றையும் அங்க என்னவா நிறைவேற்றினார், அவர் காட்டினார். இப்படித்தான் ஆண்டோட பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி அவர் அங்க வெளிப்படுத்தினார். நாங்களும் இந்த காலகட்டத்தில் நிற்கிறோம். அநேகர் இப்படியாக விழுந்து போகிறார்கள். ஆகிய இந்த ஆவியின் கனியை நாங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். என்னதான் எங்களை குறித்து ஆறு என்ன சொன்னாலும் நாங்கள் வாய் தொடர்ந்து இயேசு பார்த்தீங்கன்னு சொன்னா சிலுவையில அவர் அவரை குற்றப்படுத்தினவர்கள் கூட அவர் அங்கே மன்னித்தார். அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் சொல்லி அந்த மன்னிப்பை கூட அவர் வெளிப்படுத்தினார். அவர்களுடைய காரியங்களை சிலுவையில் எங்களை கற்று தந்தார். ஆகவே இயேசுவை நாங்கள் முதலாவது அடிப்படையாக அவரை பின்பற்றுவோமா இருந்தால் இந்த மாம்சத்தின் கிரிகளை நாங்கள் ஜெயித்து ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளா ஆவியின் கனிகளில நாங்கள் வாழ முடியும். அதுக்கு முதலாவது நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ள நாங்கள் இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்குள்ள நாங்கள் இருந்தால் தான் இந்த மாம்சத்தை ஆவியினால்தான் அழிக்க முடியும். ஆகவே கனிகளை வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஆவியினால்தான் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆகவே அருமையான ஒரு சப்ஜெக்டை நீங்க இந்த நாள் எடுத்து தியானிக்கிறீங்களோ. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆவியினால் எப்படி தெரிந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அங்கே முதல் சொல்லி புகழ்ச்சிகளை நாங்கள் விரும்பாமல் ஒருவர் கோபம் ஊட்டாமல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாய் ஒருவர் பார்த்து நாங்கள் ஒரு வருஷம் வந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. எங்களை முடிக்கிறார் அப்படியே கொண்டு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை தான் நாங்கள் நிறைவேற்ற முறையாக இந்த ஆவியின் கனிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகிய கர்த்தர் நல்லவர். இந்த நாள் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நான் மோசம் போகாதபடிக்கு இதையே கடைப்பிடிச்சு இதிலேயே நடக்கிற வழியில நாங்களும்
ஆண்டவருக்குள்ளாய் வளர முடியும். மற்றவர்களையும் நல்ல ஒரு பாதையில ஆவியின் கனி கொடுக்கிற ஜனங்களாக இன்றைக்கு நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போறதுக்கு நாங்கள் நடத்துறவர்கள் கூட காரணமாகி விடுகிறோம். விசுவாசிகளும் அப்படியா வந்து மனம் திரும்புங்கன்னு சொன்னாலும் கேட்காம இருக்கு. ஆனா எங்கட அப்ப இயேசு சொன்னார் என்ன, நீங்கள் உங்களோட நற்கிரிகளை பார்த்து ஒருவன் என்ன பின்பற்றுவான். அப்ப நாங்க ஆண்டவரை போல அவருடைய சாயல்ல அவருடைய குணாதிசயங்கள்ல ஆவியின் கனிகளை நாங்க நடக்கிற வழியில நாங்க ஒருத்தருக்கு போய் இயேசுவை பின்பற்றுகிற சொல்லாமலே எங்களை பார்த்து அநேகர் அங்கே மனம் திரும்பி நல்ல மனம் திரும்புதல் தான் இங்கே முக்கியமா இருக்கு. அந்த பாதையில நடக்க தேவந்தாமே எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி மாயந்தனையா, எல்லாருக்கும் நன்றி லேசியா, இணைந்திருப்ப எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்திலும் வந்து அநேக காரியங்களை இந்த இடத்திலே நீங்கள் பேசியிருந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கையில் செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி ஐயா. சொல்லுங்க ஐயா. முடிப்பாமே ஐயா. ஆமாம் ஆமாம். வேறு யாருக்காவது ஏதாவது கருத்துகள் இருந்தால் கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை எடுத்து வாருங்கள். உங்களுடைய என்னன்னு சொல்றது, உங்களுடைய உண்மையான பதிலை எதிர்பார்க்கிறோம். ஆமேன். எதிர்பார்க்கிறோம். ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அநேக கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். முதலாவதாக அந்த நாளிலும் ஆண்டவர் விரும்புகிற கனி என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை எடுத்திருந்தோம். பாருங்கள், இதுல வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1:10 சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். பாருங்கள், இதான் தேவன் பிரியப்படுகிற. அப்ப பாருங்கள், இதுல சொல்லப்படுகிற காரியம் சகல விதமான நற்கிரிகள் என்று சொல்லப்படுகிற வேளையிலே இங்கே அநேக சகோதரர்கள் வந்து இந்த நாட்களே காரியங்களை வெளியிட்டு இருந்தார்கள். சகோதரி கிரேஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நாட்களே நீதியின் கனிகள், இந்த நாட்களில் உதட்டின் கனிகள், இந்த நாட்களிலே நற்கிரியின் கனிகள், இந்த நாட்களிலே இப்படியாக அதே வேளையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கூட இந்த நாட்களே சகோதரிகள் கூட இந்த நாட்களே வந்து காரியங்களை இந்த நாட்களே சொல்லியிருந்தார்கள். சகோதரி மஞ்சுளா திருச்செல்வம் கூட இந்த நாட்களே சகோதரர் இளங்கோ அவர்கள் சுபா இளங்கோ கூட சொல்லியிருந்தார்கள். இன்னும் அநேக சகோதரர் எஸ்தர் கூட இப்படியா சொல்லியிருந்தார்கள். அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே முக்கியமாக அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லுகிற வேளையிலே அதிலே துவங்குகிற காரியம் என்னவென்று சொன்னால் நற்கிரிகை ஆகிய கனிகள் தான் அதற்குள்ளே அடங்குகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனி என்று பார்க்கிற வேளையில ஒரு தோடம்பழத்துக்குள்ளே பார்க்கிற வேளையிலே 9 சுளை இருக்குது. அப்ப 9 சுளையும் சேர்த்துத்தான் ஒரு கனியாக இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். ஆனா 9 சுளையும் நாங்கள் உரிச்சி சாப்பிடுகிற வேளையில ஒரு தோடம்பழத்திலே வித்தியாசமான டேஸ்ட் அங்கே கொடுக்க முடியாது. அது எல்லாம் இந்த நாட்களில் ஒரே சுவையாகத்தான் இருக்கும். அப்படியானால் அந்த நற்கிரிகைகள் இந்த நாட்களிலே அந்த கனிகளாக இந்த உருவாக்கப்பட்டு அங்கே ஒரே கனியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அதை புசிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் பிரியப்பட்டு அதை புசிப்பார். பிரியமான நண்பர்களே, அதே வேளையிலே பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், அத்திமரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபித்தார். எதற்காக சபித்தார் என்பதுதான் முக்கியமான காரியாக இருக்கிறது. அப்படியானால் அந்த அத்திமரத்துடைய காரியத்தை பாருங்கள். அந்த அத்திமரம் அந்த இடத்திலே பழம் கொடுக்கிற சீசன் அல்ல. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், கனி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அது எதற்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், எந்த நேரத்திலும் நான் உன்னிடத்திலே கனி இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லப்படுறது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்போ மறிக்கிறான்னு தெரியாது. அப்ப அவன் கனி கொடுக்கிறவனா இருந்தால் தான் இந்த நாட்களே தேவன் விரும்புகிற மனுஷனா இந்த நாட்களே, அதாவது தேவன் விரும்புகிற ஆத்மாவை இந்த நாட்களே இருக்கக்கூடியதாக இருக்கும். அத்திமரத்தை போல் இந்த நாட்களிலே இது எனக்கு சீசன் இல்லை, நான் கனி கொடுக்க தேவையில்லை, அப்படியான அப்புள் மரம் தான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் விட்டிருப்போமா இருந்தால் நாங்கள் அங்கே ஆண்டவர் அத்திமரத்துக்கு என்ன காரியத்தை செய்தாரோ அதே மாதிரி இந்த நாட்களை காரியத்தை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நாங்கள் அதாவது எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் அதாவது எந்த காலத்திலும் ஆண்டவருக்கு நற்கிரிய உள்ளவர்களாகிய சகலவிதமான கனிகளை நிறந்தவர்களாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அங்கே அதே வேளையிலே நீதியின் கனிகள், உதடுகளின் கனிகள், துதியின் கனிகள், இப்படியாக அநேக கனிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிற வேளையிலே தேவன் அங்கே பிரியப்பட்டு இந்த நாட்களிலே அவர் பிரியப்படுகிறவராய் நம்மை அணைக்கிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள், துதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயாவின் புத்தகம் 43 அதிகாரத்திலே. அதே வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே இந்த ஜனத்தை ஆராதிக்கும்படியாக அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வாழ்ந்து பவுலும் சீலாவும் புதிய ஏற்பாட்டிலே ஆராதித்தார்கள். அங்கே கட்டுக்கள் அவிழ்ந்தது. அப்ப இதுகள் எல்லாம் பார்க்கிற வேளையிலே இது முக்கியமான தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளையர்தை பார்க்கிலும்
இதுவே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் விரும்புகிற கனிகள் இந்த நாட்களிலே ஒரு கனி அல்ல, அதாவது இந்த தோடம்பழத்தை போல் 9 சுளைகளை உளிய இந்த நாட்களிலே ஆவியின் கனிகள், கனி அல்ல ஆவியின் கனிகளை இந்த நாட்களிலே விரும்புகிறார். அப்படியானால் நற்கிரிகையின் கனிகள், நீதியின் கனிகள், உதடுகளின் பலனாக கனிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், இப்படியான சகலவிதமான நற்கிரிகளை நாங்கள் ஒன்றாக அங்கே நம்முடைய இருதயத்தில் உருவாக்குகிற வேளையிலே அங்கே தேவன் நம்மேலே பிரியப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். லெஸ்ஸி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் நேரம் இருக்கிறது. உங்களுக்கு கருத்து சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். நடுவர் சொல்லி முடித்து விட்டார். உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கா? ஆமேன், ஆமேன். முதல் நாளில் நாங்கள் தேவன் விரும்புகின்ற கனி, அதாவது ஒரு தலைப்பிலே எடுத்து வந்தோம். சௌரன் சொன்னது போல பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அம்மா, சொல்லுங்க சிஸ்டர். ஆவியின் கனிகள் அதுக்குள்ள அடங்குறதுனால நிச்சயமா நல்ல கருத்துக்களை பாஸ்டர் சொன்னார். நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. விண்ணப்படுத்தி இருக்கின்றார் ஆவியின் கைகளுக்குள்ளே உற்சாகமாக வளர சொல்லி பாஸ்டரை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த கருத்தை சொல்ல வைத்திருக்கேன். நன்றி. ஆமீன், ஆமீன். அருமையான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்தார், ஒரு உதாரணத்தை எடுத்து வந்தார். தோடம்பலம், அதாவது தோடம்பல சுளையிலே கணக்கு இருக்கிறது. அதே போல நாங்கள் மாதாளம்பழத்தை எடுத்துக்கொண்டோமானால் 100க்கும் மேற்பட்ட சீட் சொல்லுக்கு இருக்கிறது. அதே போலத்தான் நாங்களும் வழி நடத்தப்பட வேண்டும் என்று அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள் தோடம்பலமாக இருப்போம், அதே வேளையில மாதாளம்பழமாக இருப்போம். ஏனென்றால் அது 100க்கும் மேற்பட்ட கனி உங்களுக்கு இருக்கிறது. அது எல்லாம் ஒரே சுழியை தருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அருமையான கருத்துக்களை எடுத்து வந்தார்கள் ஒவ்வொருவரும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் முதலாக இணைந்த ஊழியர் சகோதரி மஞ்சுளா திருச்செல்வம் அவர்களையும் வாழ்த்துவோம். இந்த வேளையில் நாங்கள் அவர்களுக்கு மாலை நேரமாக இருக்கிறது. இரவு வேளையிலே இணைந்து இந்திய மண்ணிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஊழியர்கள் சகோதரி எஸ்தர் ரூபி, சகோதரி கிரேஸ் சுந்தர் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த இரவு வேளையிலும் இணைந்தார்கள். அதே போல மாலை வேளையிலே எங்களுடன் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்தார்கள். அதே போல சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்தார்கள். சகோதரி மஞ்சுளா திருச்செல்வம் அவர்கள் SPM-இலிருந்து இணைந்தார்கள். அதே போல இந்த மதிய வேளையிலும் எங்களுடன் சுபா இளங்கோ அவர்கள் இணைந்தார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைந்தார்கள். காலை வேளையிலே எங்களுடன் ஐயா மகேந்திரன் ஐயா இணைந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான ஊழியர்கள் மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நிலையத்தில் இணைவார்கள். அதே போல நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே இரவு வேளையிலே இணைவார்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை அவர்கள் வாழ்வில் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய ஊழியங்களை செய்கின்ற உற்சாகத்துடன் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். சளைக்காமல் காலை, மதியம், மாலை, இரவு என்று ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து அவருடைய ஊழிய காரியங்களிலும் தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே சந்தித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துவோம். அதே நேரத்தில் இந்த வேளையில் நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகலாதிகாரமுள்ள கர்த்தாவே சுவாமி, உடைய ஊழியங்களை ஐயா சுவாமி வாஞ்சியோடு செய்ய இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த வேளையிலும் அப்பா சுவாமி நினைவு கூறுகிறோம். சிடமாக செல்வி ராமச்சந்திரன் அவர்களை நான் மறந்துவிட்டேன். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இந்த வேளையிலும் இணைந்து இந்திய மண்ணிலும் தங்கியிருக்கின்ற பொழுதும் விசேடமாக இந்தியா மூலையை தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவர்கள் ஊழிய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே போல யூரோப்பில் இருந்து இணைகின்ற சுவிசேஷர் எட்வின் வானர் ஐயா அவர்கள் வேலை செய்கின்ற இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரந்தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களை நினைவுறுவோம். அவர் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சகோதரி மஞ்சுளா திருச்செல்வம் அவர்கள் அடிக்கடி அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறார்கள். அதனாலே அடிக்கடி அவர் டிராவல் பண்ணுவார்கள்.
கர்த்தர் அவருடனே கூட இருந்து ஊழிய காரியங்களை 24 மணித்தியாலமாக செய்கின்ற பல குழுக்களாக இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள். பல வானொலி கூடாக மீடியாக்கள் கூடாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து உற்சாகப்படுத்துவாராக. இப்படிப்பட்ட கனிகள் உள்ளவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். அதே போல கனிகளை உள்ளவர்களோடு வழிநடத்தப்படும் பொழுது மிகவும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் அருளுவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடன் இணைந்து ஊழியங்கள் செய்கிற ஒரு ஏமி புஷ்பராயா காலையிலும் மதிய வேளையிலும் இரவு வேளையிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல சகோதர மஹிந்துனையாவும் இந்த வேளையிலும் காலை மாலை மதியம் மாலை இணைந்து ஊழியங்களை செய்கிறார். யாருடைய இன்டர்நெட் போகுதுன்னு நினைக்கிறேன். அதே போல எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிற பக்கபலமாக பின்னதாக இருந்து ஊழியங்கள் செய்கிறவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். வெப்சைட்டை செய்கிறவர்கள், இந்த யூடியூப்புகளை செய்கிறவர்கள், ஃபேஸ்புக்கு கூடாக இந்த வாக்குத்தத்த தியானங்களை அனுப்புகிறார்கள். அதுக்கான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை காண்கிறார், அவருடைய வாஞ்சலை காணுகிறார்கள். ஒரு சகோதரி இந்த நேரத்தில் எங்களுடன் நினைந்து கொள்ள முடியவில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவரை நாங்கள் இந்த நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் விசேடமாக தேவைகளை சந்தித்து சந்தோஷம் சமாதானத்துடனும் கர்த்தர் வழிநடத்துவாராக என்று ஒவ்வொருவருக்காக நாங்கள் கர்த்தரை விண்ணப்பிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். காலை மதியம் மாலை இரவு என்று ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இதே போல திங்கட்கிழமை விசேடமாக இணைகின்ற கனடா ரிவைவல் பிரேயர் நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால 7 மணிக்கு நாங்கள் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்தியா அல்லது யூரோப் பகுதியிலே செவ்வாய் காலையாக இருக்கும், யூரோப்பிலே செவ்வாய் அதிகாலையாகவும் இந்திய மண்ணிலே அதிகாலையாகவும் இருக்கும். அந்த வேளையில் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய போற உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரந்தானே உங்களுடைய கூட இருந்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிடமாக ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். எல்லா ஜெபங்களையும் கர்த்தரண்டை ஒப்புவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன், ஆமீன். God bless you all. ஆமீன். நடுவுரையாவுக்கும் நன்றி. எக்ஸாம்பிளுடன் வந்தார். தோடம்பலம் தான் மகேந்திரனையா சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அதை பற்றி கொண்டு வரையில அவர் வீட்டு தோடம்பலம் என்று இப்போது நீங்கள் அறிவித்தீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றிகளை குறித்து நீங்கள் தோடம்பலம் என்று சொன்னீங்கன்னா இந்தியாவில அடிக்கடி விழுந்தாலும் விழுந்துடும். ஆமென். மதிய வேளையிலே நாங்கள் திரும்பவும் விடுதலை வெளிச்ச நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறி விடைபெறுகிறோம். God bless you all. ஆமென், ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்